சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் சுகன்யா. இது போன்ற சிறுகதைகள் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டைரெக்டாக கதைக்குள்ளே போகலாமா? அம்மா மலரு, புது ஊர், பார்த்து சூதானமாக இருக்கணும். எதுனாலும் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடி, நாங்கள் உடனே கிளம்பி வந்துடுவோம். தேவையில்லாமல் புது ஆளுங்க கூடலாம் பழக்கம் வச்சுக்காத. வேலையில் மட்டும் கவனமாக இரு, சரியா? எவனாச்சும் ஆம்பளை பையன் உன்கிட்ட பேச வந்தாலோ இல்லைனா தப்பாக நடந்துக்க பார்த்தாலோ கத்தி சத்தம் போடு. அப்பதான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உதவிக்கு வருவாங்க என்றவாறெல்லாம் சென்னைக்கு வேலைக்கு செல்லும் தன் மகள் மலரிடம் கோமலம் பேசி கொண்டிருக்க, கோமலம், என்ன இது? ஊருக்கு ஒத்தையில போற பொண்ணுகிட்ட இப்படியா பயமுறுத்துற மாதிரி பேசுவாங்க? மலரு, நீ அம்மா சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதம்மா. அந்த ஊர்லயும் நம்மள மாதிரி மனுஷங்க தான் இருக்காங்க. எல்லாரும் நல்லவங்க இல்லைனாலும் ஒரு சில நல்லவங்களும் இருப்பாங்க. உனக்கு ஒரு குறையும் வராது. நல்லபடியா போயிட்டு வாமா என்று தன் மகளுக்கு தைரியத்தை கொடுக்குமாறு சில வார்த்தைகளை பேசினார் மலரின் அப்பா ராமலிங்கம். மலர், அடிக்கடி ஃபோன் பண்ணு, சரியா? என்று பெற்றோர்களுடன் நின்று கொண்டிருந்த ஒரே அக்காவும் கூற, இப்படி தன் பாசமான குடும்பத்தை விட்டு வேலைக்காக சென்னை செல்லும் பேருந்தில் அமர்ந்திருந்தாள் நம் கதாநாயகி மலர். அம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் யாரு பொண்ணு? ராமலிங்கம் பொண்ணு. என்கிட்ட யாராவது நெருங்க முடியுமா என்ன? தைரியமாக இருங்கம்மா. அக்கா, நான் இப்போ வீட்டில் இல்லை, அதனால் நீ தான் அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும். நான் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்றாள் மலர். போதுண்டி, உங்கள் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஏன் பெரியம்மா, அவள் என்ன ஃபாரினுக்கா வேலைக்கு போகிறா? பக்கத்தில் இருக்கிற சென்னைக்கு தானே. இதுக்கு போய் ஏன் இப்படி குடும்பமாக சேர்ந்து ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் செல்ல பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. அதான் நான் கூடவே இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பயப்படாமல் வீட்டுக்கு போங்க என்றாள் மலருடன் பேருந்தில் அமர்ந்திருந்த அவளின் உறவினரின் மகளும் நெருங்கிய தோழியுமான காயத்ரி. அம்மா காயத்ரி, நீ இருக்கிறதால தாம்மா மலரை நான் தைரியமாக சென்னைக்கு அனுப்புகிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோமா என்ற ராமலிங்கம் கூற, பெரியப்பா நீங்களுமா? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க என்று இவர்கள் பேசி கொண்டிருக்க பேருந்து புறப்பட தயாரானது. முதல் முறை தன் குடும்பத்தை விட்டு மலர் பிரிகிறாள். மனதில் சிறு சோகமுடன் சென்னை நோக்கி தன் தோழியுடன் பயணத்தை தொடர்ந்தாள். ராமலிங்கம் கோமலம் தம்பதியர் தூத்துக்குடி மாவட்டத்தில் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு 2 மகள்கள். மூத்தவள் அனுராதா, இளையவள் மலர். ராமலிங்கத்திற்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வசதி இல்லை என்றாலும் தன் 2 மகள்களையும் ஓரளவு படிக்க வைத்து விட்டார். மூத்தவள் அனுராதா 12ஆம் வகுப்பு வரை படித்தவள். படிப்பில் அவ்வளவாக ஆர்வம் இல்லாததால் மேற்கொண்டு படிப்பை தொடராமல் வீட்டிலேயே அம்மாவிற்கு உதவியாக இருந்துவிட்டாள். இளையவள் மலர் படிப்பில் அதிக ஆர்வம் என்பதால் கல்லூரியில் பிகாம் குரூப்பை எடுத்தவள் நல்லபடியாகவே படித்து முடித்தாள். மலரின் கல்லூரி படிப்பிற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ராமலிங்கம் வேறு வழியில்லாமல் படிக்கும் பிள்ளையின் வாழ்க்கை நம்மால் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக கடன் வாங்கி படிக்க வைத்தார். குடும்ப சூழ்நிலை, அப்பாவின் மனநிலை என்பதை புரிந்து கொண்ட மலரும் நல்ல மதிப்பெண்ணோடு பிகாம் படிப்பை முடித்தாள். தன் வீட்டின் முதல் பட்டதாரி என்ற பெருமையும் மலரையே சேரும். அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரிடத்திலும் தன் மகளை பற்றி பகிர்ந்து மகிழ்ச்சி அடைந்தார் ராமலிங்கம். என்னதான் மலரின் செயல் ராமலிங்கத்திற்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஒருபுறம் அனுராதா திருமண வயதையும் எட்டியிருந்தாள். ஏற்கனவே மலருக்காக வாங்கிய கடன், மூத்தவளின் திருமணம் என அவரை சற்று மனக்கவலையில் மூழ்க செய்தது. குடும்ப சூழ்நிலையை நன்கு அறிந்து கொண்ட மலர்விழி தன் படிப்பிற்கேற்ற வேலையை உள்ளூரிலேயே தேட ஆரம்பித்தாள். சரிவர கிடைக்காததால் கிடைத்த வேலையை செய்து தன் குடும்ப சுமையை அப்பாவுடன் ஓரளவு பகிர்ந்து வந்தாள். இருப்பினும் இந்த வருமானம் போதாது. ஏனென்றால் அக்காவின் திருமணம் வேறு உள்ளது என்பதை நன்கு புரிந்து கொண்டவள் கிடைத்த வேலையை செய்து கொண்டே படிப்பிற்கு ஏற்ற வேலையையும் தேடிக்கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் மலரின் சித்தப்பா மகளான காயத்ரி ஊருக்கு வந்திருந்தாள். காயத்ரி சென்னையில் ஒரு பிரபல நகை கடையில் பணிபுரிகிறாள். கை நிறைய சம்பளம். அவளுடன் வேலை பார்க்கும் சில பெண்களுடன் ஒரு சிறிய வாடகை வீட்டில் தங்கி வேலை செய்து வருகிறாள். காயத்ரி மலரை விட 5 வயது மூத்தவள்.
அவள் உறவினர் என்பதையும் தாண்டி நல்ல தோழி என்பதால் ஊருக்கு வரும்பொழுதெல்லாம் மலரை பார்த்து செல்வது வழக்கம். சென்னையில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் என்றும் அங்கு வருமாறும் காயத்ரி ஓரிரு முறை மலரிடம் கூறியிருக்கிறாள். ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிய மனமில்லாத மலரும் மறுத்துவிட்டாள். ஆனாலும் தற்போது குடும்ப சூழ்நிலை அவளை சென்னை சென்றால் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து கொள்ள முடியும், அதிக வருமானம் கிடைக்கும், அக்காவின் திருமணத்தையும் நல்லபடியாக முடிக்கலாம் என எண்ண வைத்தது. தன் அப்பா அம்மாவிடம் தான் எடுத்த முடிவை பற்றி கூறினாள். அதை கேட்ட மலரின் அம்மா கோபத்தோடு வேண்டாம் என கூற, அப்பா ராமலிங்கமும் மலர் கூறியதை பற்றி சிறிது சிந்தனையில் இருந்தார். அதை கவனித்த கோமலம் ராமலிங்கத்திடம் பேச, என்னங்க நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மலர் காயத்ரி கூட சென்னைக்கு போய் வேலை பார்க்குறேன்னு சொல்றா. அதை கேட்டு நீங்க எதுவும் பேசாம நிக்கிறீங்க என கேட்க, அவ அந்த தெரியாத ஊர்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதான் அணு கல்யாணத்தை பண்ணணும்னு இல்லை என்றாள் கோமலம். இதோ பாரு கோமலம், நான் அதை பத்தி யோசிக்கல. நம்ம பொண்ணு மலரு அணு மாதிரி இல்லை, படிப்பு திறமைன்னு இருக்கு, சுயமா சிந்திச்சு முடிவெடுக்கிற அளவுக்கு பக்குவமான பொண்ணு. அவ பொண்ணா பிறந்துட்டா அப்படிங்கிறதுக்காக அவளை வீட்டோட வச்சுக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இந்த வீட்டுக்கு அவ தான் இப்போ ஆம்பளை பையன். இத்தனை நாளா சென்னைக்கு போகணும்னு அவன் நினைக்கல. ஆனா இப்போ அந்த முடிவை எடுத்திருக்கானா? அவ யோசிக்காமலா எடுத்திருப்பா? அவ போகட்டும். தெரியாத இடம் தெரியாத மனுஷங்கன்னு போய் பழகுனாதான் அவளுக்கும் வாழ்க்கையோட அனுபவம் கிடைக்கும். இதோ பாரு மலரு, உன் விருப்பப்படி நீ சென்னைக்கு வேலைக்கு போ. அங்கே கிடைக்கிற சம்பளத்துக்காக நான் இதை சொல்லலை என்ற ராமலிங்கம் மேற்கொண்டு பேச இடைநிறுத்திய மலர், அப்பா நீங்கள் எதுவும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம், உங்கள் மனசை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அம்மா அப்பாவே என்னை தைரியமாக அனுப்புகிறாங்க, நீங்களும் என்னை நம்புங்க, நாங்கள் பத்திரமா இருப்பேன். அதான் காயத்ரி என் கூட இருக்கால்ல என்ற மலர் கூற, அப்பாவும் பொண்ணும் முடிவெடுத்துட்டீங்க, இனி நான் என்ன சொன்னாலும் 2 பேரும் கேட்க மாட்டீங்க, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க என்றால் அங்கு அமைதியாக தலை குனிந்து நின்று கொண்டிருந்த தன் அக்கா அணுவை பார்த்த மலர், என்ன அக்கா இங்கே எல்லாரும் அவங்க முடிவை சொல்கிறோம், நீ மட்டும் அமைதியாக இருக்க என்றவாறு கேட்க, தன் தங்கை எடுத்த முடிவில் உடன்பாடு இல்லாத அனுராதா அமைதியாக இருப்பதை பார்த்த மலரும் அக்காவை சமாதானப்படுத்தினாள். பின்பு சிறிது சமாதானமானவள் மலரிடம் பத்திரமாக இருக்கும்படி கூற இருவரும் அன்போடு ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டனர். இவ்வாறு குடும்பத்தாரின் சம்மதத்தை பெற்ற அனு தற்போது சென்னையை நோக்கி சென்று கொண்டிருக்க, அன்றைய இரவு பயணத்தை முடித்தவள் காயத்ரியுடன் சென்னை வந்து சேர்ந்தாள். பிறகு காயத்ரி தான் தங்கியிருக்கும் சிறிய வாடகை வீட்டிற்கு மலரை அழைத்து வர, அங்கு இருக்கும் மற்ற 3 பெண்களும் மலரை நல்லபடியாகவே வரவேற்றனர். அவர்களை மலருக்கு காயத்ரி அறிமுகப்படுத்த, மலரும் சிரித்த முகத்துடன் தன்னை பற்றி கூறினாள். பிறகு அனைவரும் அவரவர் வேலைக்கு அவசர அவசரமாக புறப்பட, அது மலருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன மலர் அப்படி பார்க்குற? காலையில் ஆனாலே இப்படி தான் பரபரன்னு இருக்கும். சீக்கிரம் வேலைக்கு போகணும்ல, அதான் வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருந்து வேலைக்கு போகிற இடம் கொஞ்சம் தூரம் வேற, அதான் எல்லாரும் சீக்கிரம் கிளம்புறாங்க என்ற காயத்ரி மலரிடம் பேசி கொண்டிருக்க, காயத்ரியுடன் நகைக்கடையில் வேலை செய்யும் ரேகா, காயத்ரி நீங்கள் இங்கே வரதை ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொன்னதால உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சுருக்கோம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. அப்போ நான் கிளம்புறேன். மலரு, நம்ம நைட்டு பேசுவோம் சரியா? அப்புறம் நீ இன்னைக்கு இன்டர்வியூக்கு போக போகிறல்ல, அந்த வேலை நிச்சயம் உனக்கு கிடைக்கும். என்னோட வாழ்த்துக்கள். மறக்காமல் கோவிலுக்கு போயிட்டு போ, கண்டிப்பாக வேலை கிடைக்கும் என்ற மூவரில் ஒரு பெண்ணான ரேகா கூற, மற்றவர்களும் மலருக்கு வாழ்த்து கூறினர். புன்னகை பூத்த முகத்துடன் மலர் அதை பெற்றுக்கொள்ள, பிறகு மூவரும் வேலைக்கு புறப்பட்டனர். மலர் அந்த சிறிய வீட்டை சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருக்க, வீட்டில் தனி அறை என்று எதுவும் இல்லை. என்ன மலர், வீட்டை அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை காயத்ரி, வீட்டில் ஒரு ரூம் கூட இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் 4 பேரும் இங்கே தங்கியிருக்கீங்க? கஷ்டமா இல்லையா? நான் கூட நீ சென்னையில் நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இங்கே தங்கி இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு நான் நினைக்கலடி என்ற மலரிடம், மலரு நீ மட்டும் இல்லை, ஊரில் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. வெளியூரில் வேலை செஞ்சா நல்லா வாழ்கிறா, கை நிறைய சம்பாதிக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சா கஷ்டப்பட்டு தான் ஆகணும்.
வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வீடு வாடகைக்கு பார்க்கலாம். ஆனால் வாடகை ஜாஸ்தி வரும். வர்ற சம்பளத்தை வீட்டு வாடகைக்கு கொடுக்கவா இப்படி குடும்பத்தை விட்டுட்டு வந்து இங்கே கஷ்டப்படுறோம்? அதான் கொஞ்சம் தூரம் கம்மி வாடகையில் இருக்கோம். ஃபஸ்ட்டு நானும் ரேகாவும் தான் இங்கே தங்குனோம். அதுக்கப்புறம்தான் குமாரியும் வேதாவும் வந்தாங்க. ரூம் இருக்கிற வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறோம்? காலையில் வேலைக்கு கிளம்புனா வீட்டுக்கு வர நைட்டு 9 மணிக்கு மேலே ஆகிடும். வந்து தங்கிட்டு மறுபடியும் காலையில் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பணும். அதுக்கு எதுக்குடி ரூமு? அதான் இந்த வீட்டில் ஹால் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அது போக ஹால்லேயே அட்டாச் பாத்ரூம் வேறு இருக்குது. வெளியில் கூட சின்னதாக ஒரு பாத்ரூம் இருக்குது. நாங்கள் மாற்றி மாற்றி குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புவோம். கிச்சனும் கொஞ்சம் பெருசாக வசதியாக தான் இருக்குது. அது போக ஓனர் அம்மா நல்லவங்க. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் இங்கேயே இருக்கிறோம். சென்னையில் வீடு கிடைக்கிறது ஈஸி. ஆனால் நல்ல மனுஷங்க அங்கே இருக்கணும். இந்த வீட்டோட ஓனர் கொஞ்சம் வயசானவங்க தான். ஆனால் ரொம்ப நல்லவங்க. நாங்கள் லேட்டாக வந்தால் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஏதாவது உதவினாலும் செய்வாங்க. அதனாலேயே நாங்கள் வேறு வீடு பார்க்கல. கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும் மலர். அப்புறம் போக போக உனக்கே இங்கே இருக்க பிடிச்சிரும். சரி சரி, இன்டர்வியூக்கு நேரம் ஆகுது. நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வா. நான் வெளியில் இருக்கிற சின்ன பாத்ரூமில் குளிச்சுட்டு வரேன். அப்புறம் சாப்பிட்டு இன்டர்வியூக்கு கிளம்பலாம் என்றாள் காயத்ரி. காயத்ரி பேசியது மலருக்கு பிரமிப்பாக இருந்தாலும் அதன் உண்மையை புரிந்து கொண்ட மலர் காயத்ரி கூறியபடி வேலைக்கு தயாரானாள். பிறகு இருவரும் ஏற்கனவே செய்து வைத்திருந்த தக்காளி சாதத்தை சாப்பிட்டனர். மலர், ரேகா கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் இன்டர்வியூக்கு போக சொன்னால, உனக்கு ஓகேவா? கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் போகலாமா என்ற காயத்ரி கேட்க, சரிடி. அப்புறம் காயத்ரி, ஓனர் அம்மா வயசானவங்க, அது போக ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னல, அவங்களையும் பார்த்து சொல்லிட்டு போலாண்டி என்ற மலர் கூற, சரிடி, நீங்கள் வர்ற விஷயத்த நான் ஏற்கனவே அவங்கக்கிட்ட சொன்னேன். ஆனால் இங்கே தான் நீ தங்க போகிறேன்னு சொல்லலை. வா, அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு கிளம்புவோம் என்ற காயத்ரி கூற இருவரும் ஓனரை பார்க்க கீழ் வீட்டினுள் நுழைந்தனர். அங்கு ஓனரான மீனாட்சி அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்க அவரின் கணவரான அப்புசாமி சமையல் அறையில் சமைத்து கொண்டிருந்தார். காயத்ரி வருவதை பார்த்த மீனாட்சி, அடடே வாமா காயத்ரி, எப்படி இருக்க? ஊரில் அப்பா அம்மா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. என்னம்மா இன்னைக்கு அப்பா சமையலா? ஆமாம் காயத்ரி, சமையல் கட்டுக்கு போகாதீங்கன்னு சொன்னா எங்கே கேட்குறாரு? ஆமாம், யாரும்மா இந்த பொண்ணு? ஃபோனில் ஊருக்கார பொண்ணு வேலை விஷயமா இன்டர்வியூக்கு வர்றதா சொன்னியே, அந்த பொண்ணாமா என்ற மீனாட்சி கேட்க, ஆமாம்மா, இவ தான் என் ஃப்ரெண்டு. சொந்தமும் வேற. பேரு மலரு. இன்னைக்கு தான் இன்டர்வியூக்கு கிளம்புறா. அதான் அப்படியே உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலாம்னு கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியா? நீ பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. இன்னைக்கு நீ போகிற வேலை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். தைரியமாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு என்ற மீனாட்சி மலரிடம் கூற, சற்றும் யோசிக்காத மலர்விழி மீனாட்சி கூறிய வார்த்தைகள் தன் பெற்றோர் கூறியதை போன்று இருக்கவே சட்டென்று மீனாட்சியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள். அடடே, நல்லா இருமா, எழுந்திரிமா, உனக்கு ஒரு குறையும் வராமல் என்னைக்கும் நல்லா இருப்ப. நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருக்க என்று மீனாட்சி கூறி மலரை அமர வைக்க, அப்போது கையில் காஃபியுடன் வந்த மீனாட்சியின் கணவர் அப்புசாமி இருவரிடமும் கொடுத்தார். அப்பா, உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்ற காயத்ரி கேட்க, இதில் என்னம்மா இருக்கு, குடிங்க. இந்த பொண்ணு தான் புதுசாக வந்த பொண்ணா என்ற அப்புசாமி கேட்க அவரின் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள் மலர். ஐயோ, எழுந்திரிமா, நல்லாயிரு நல்லாயிரு, ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருப்ப போல என்ற அப்புசாமி கேட்க, ஆமாம்ப்பா, மலர் ரொம்ப நல்ல பொண்ணு, என்னை விட நல்லவ. இவ விஷயமா தான் உங்களை பார்த்து பேச வந்தோம். இவளையும் எங்கள் கூடவே தங்க வச்சுக்கலாமா? அப்பா, பாவம்ப்பா, இவ இப்போதான் முதல் தடவை சென்னைக்கு வரா. அவளுக்கு என்னை விட்டால் வேற யாரையும் தெரியாது. அம்மா கிட்ட ஏற்கனவே இவ இங்கே வர்ற விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருந்தேன். இப்போது தங்குறதை பற்றி கேட்டுட்டு போகலாம்னு தான் இன்டர்வியூக்கு கூட போகாமல் இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என்ற காயத்ரி கூற, அது சரிடி, அதான் எங்கள் 2 பேரு காலிலையும் விழுந்து விழுந்து இந்த பொண்ணு ஆசீர்வாதம் வாங்கினாளா என்ற மீனாட்சி கூற, அப்போது வரை அமைதியாக இருந்த மலர், ஐயோ அப்படியெல்லாம் இல்லைம்மா, இன்னைக்கு முதல் தடவை இன்டர்வியூக்கு போகிறேன். அம்மா அப்பா இருந்திருந்தா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன். அவங்க இல்லை, அதான் பெரியவங்க உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். மற்றபடி
நீங்கள் என்னை இங்கே தங்க வைக்கணும்னு விழலம்மா என்றவள் வருத்தமுடன் கூற, ஐயோ மலரு, இதுக்கு ஏம்மா இவ்வளவு வருத்தப்படுற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இங்கே இருக்கிற மற்ற பொண்ணுங்க மாதிரி நீயும் அவங்க கூட இங்கேயே தங்கிக்கலாம். எங்கள் 2 பேருக்கும் நீ இங்கே தங்குறதுல எந்த சங்கடமும் இல்லை என்றாள் மீனாட்சி. அப்போது மீனாட்சியின் கணவர் அப்புசாமி, மீனாட்சி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இன்னைக்கு முதல் தடவை இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு, அதுக்குள்ள சோகமாக்கிட்ட என்று அப்புசாமி கூற, அதற்கு மீனாட்சி பேச என்று இருவரும் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்து விட்டனர். ஐயோ மலரு, நீ வேற ஏண்டி சோகமான? பாரு, இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே நிறுத்த மாட்டாங்க. அம்மா அப்பா விடுங்க, மலர் எப்போதும் அப்படித்தான், யார் என்ன சொன்னாலும் ஃபீல் பண்ணுவா. நீங்கள் இதை பற்றி பேசி சண்டை போடாதீங்க என்ற காயத்ரி எவ்வளவு கூறியும் அவர்கள் பேச்சை நிறுத்துவதாக இல்லை. இது சரிப்பட்டு வராது மலரு, நீ வா, நம்ம கிளம்புவோம் என்ற காயத்ரி கூற, ஏய் என்னடி 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்க, சமாதானப்படுத்தாம கிளம்ப சொல்ற? இவங்க இப்படி தாண்டி அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துப்பாங்க என்று கூறிவிட்டு, அப்பா அம்மா நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க என்று காயத்ரி கூறிவிட்டு புறப்பட, இருங்கடி சாப்பிட்டு போகலாம் என்ற மீனாட்சி கூற, முதல்ல உங்கள் சண்டையை முடிங்க, நாங்கள் நைட்டு வந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கிறோம் என்று கூறியவாறு இருவரும் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்ற அளவிற்கு புறப்பட்டனர். 2 பேரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்கடி, ஆனாலும் ரொம்ப அன்பாக தான் சண்டை போட்டுக்கிறாங்க என்ற மலர் கூற, ஆமாண்டி, அது என்னமோ உண்மைதான், 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க, ஆனால் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருந்ததே இல்லை என்ற காயத்ரி கூறிக்கொண்டு மலரை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றாள். அங்கு சாமி கும்பிட்டு விட்டு அவள் செல்லவிருக்கும் வேலைக்கு இன்டர்வியூக்காக அழைத்து சென்றாள். பிறகு இருவரும் இன்டர்வியூ நடக்கும் இடத்திற்கு செல்வதற்காக ரயிலில் ஏறினர். இதோ பாரு மலரு, நீ இங்கே புதுசு, அதான் இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் கூட வரேன். ஒருவேளை உனக்கு வேலை கிடச்சிட்டா அதுக்கப்புறம் நீ தனியாக தான் போயிட்டு வரணும். ரூட்டெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்க, சரியா என்ற காயத்ரி கூறிக்கொண்டே வர ரயில் சென்ட்ரலில் நின்றது. ரயிலை விட்டு இறங்கியவர்கள் அங்கிருந்து ஒரு ஷேர் ஆட்டோவை பிடித்து அவர்கள் செல்லவிருக்கும் மவுண்ட் ரோடிற்கு சென்றனர். அங்கு இருக்கும் ஒரு பிரைவேட் பேங்கில் தான் மலருக்கான இன்டர்வியூ நடக்கிறது. காயத்ரியை வெளியில் அமர வைத்துவிட்டு உள்ளே நுழைந்த மலர் 3 பிரிவுகளில் நடந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றாள். இறுதியாக இன்டர்வியூவில் கலந்து கொண்டவள் அதிலும் தேர்வு பெற அவளுக்கு அந்த பிரைவேட் பேங்கில் வேலை கிடைத்து விட்டது. என்னாச்சு மலரு, வேலை கிடைச்சிதா? கிடைச்சிருச்சு காயத்ரி, நெக்ஸ்ட் வீக்கில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷண்டி, நீ வரதுக்கு ரொம்ப நேரம் ஆனதுனால நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. வீட்டுக்கு போன உடனே பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்லு. சரி, மதியானம் ஆயிட்டு வா, அப்படியே ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் என்ற காயத்ரி கூறியதை கேட்ட மலரும் சரி என கூற, பிறகு இருவரும் ஒரு ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டு விட்டு மீண்டும் ஷேர் ஆட்டோ, ட்ரெயின் என மாறி மாறி பயணம் செய்ய மலரும் தான் செல்லவிருக்கும் வழியை தெளிவாக தெரிந்து கொண்டாள். பின்பு சில இடங்களை சுற்றி பார்த்தவர்கள் வீடு வர இரவு ஆனது. வீட்டிற்கு வரும் வழியில் அவர்கள் தங்கியிருக்கும் அருகில் இருந்த மளிகை கடையில் இரவு மற்றும் மறுநாள் காலைக்கு என இட்லி மாவு பாக்கெட் வாங்கினாள் காயத்ரி. மலர், இது நமக்கு தெரிஞ்ச கடை தான், இங்கே தான் ரெகுலராக எல்லா மளிகை பொருளும் வாங்குவோம். நமக்கு இங்கே அக்கௌண்ட்டும் இருக்குது, உனக்கு எப்போ என்ன வேணும்னாலும் வாங்கிக்க என்றவள் கடைக்காரரிடம் மலரையும் அறிமுகப்படுத்தினாள். பிறகு இருவரும் வீட்டிற்கு செல்ல கீழ்ப்புறம் இருக்கும் ஓனர் வீட்டில் லைட் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. என்னடி, அதுக்குள்ளே தூங்கிட்டாங்களா என்ற மலரிடம், ஆமாம் மலரு, அவங்க 8 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க. நாள் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்த களைப்புல சீக்கிரம் தூங்கிடுவாங்க என்ற காயத்ரி சிரித்தவாறு கூற மலரும் சிறிது புன்னகைத்தாள். பிறகு வீட்டிற்கு சென்ற காயத்ரி தோழிகள் வருவதற்கு முன்பே சட்னி தயார் செய்து இட்லியையும் ஊற்றி வைத்தாள். ஆமாம் காயத்ரி, தினமும் நைட்டு நீதான் சமைக்கணுமா என மலர் கேட்க, இல்லடி, ஆளுக்கு ஒரு நாள் மாற்றி மாற்றி சமைப்போம். நானும் ரேகாவும் ஒரு நாள் சமைச்சா குமாரியும் வேதாவும் ஒரு நாள் சமைப்பாங்க. என்னைக்காவது லேட்டானா அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி சமைச்சிப்போம். சீக்கிரம் வர்றவங்க சமைப்போம் என்று காயத்ரி கூற அது மலருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி குடும்பத்திற்காக இங்கு எவ்வளவு பெருந்தன்மையுடன் விட்டு கொடுத்து வாழ்கிறார்கள் என்பதை பார்த்த மலருக்கு ஆச்சரியம்தான்.
என்னடி மலர், எதுவும் பேசாம அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லை காயத்ரி, நீங்கள் இப்படி ஒத்துமையாக இருக்கிறத பார்க்க ஆச்சரியமாக இருக்கு. என்னடி பண்ணுறது, ஒத்துமையாக இருந்தால் தானே நாம் வாழ முடியும். ஏன்னா எனக்கு வேலை முடிய 9 மணி ஆகும், அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி வர 10 மணி ஆகும். ரேகாவும் நானும் ஒரே நகை கடையில் தான் வேலை பார்க்குறோம், ஒன்றா தான் வருவோம். குமாரியும் வேதாவும் கார்மெண்ட்ஸில் வேலை பார்க்குறாங்க, அது பெருங்கலத்தூர்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு வேலை என்னவோ சீக்கிரம் முடிஞ்சிரும், ஆனால் அங்கேருந்து வர்றதுக்கு தான் அவங்களுக்கு 9 மணிக்கு மேலே ஆயிடும். அதான் மாற்றி மாற்றி சமைச்சிப்போம் என்று கூறிய காயத்ரி இரவு உணவை தயார் செய்ய மலரும் அவளுக்கு உதவியாக இருந்தாள். மலரு, உனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா என்று காயத்ரி கேட்ட பிறகுதான் அவளுக்கு தன் அப்பா அம்மாவின் ஞாபகம் வந்தது. ஐயோ பாரு காயத்ரி, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததில் நான் அதை மறந்தே போயிட்டேன். இரு, இப்போவே அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்கிறேன் என்ற மலர் தன் அப்பாவின் மொபைல் ஃபோனுக்கு ஃபோன் செய்து தனக்கு வேலை கிடைத்து விட்டது என்ற தகவலை கூறினாள். பிறகு அம்மா தன் அக்கா என அனைவரிடமும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு இருக்க சிறிது நேரத்தில் ரேகாவும் தனது வேலைகளை முடித்துவிட்டு வந்தாள். பிறகு அனைவரும் அவரவர்களை பற்றி பேசிக்கொண்டு ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டனர். மலருக்கு வேலை கிடைத்த விஷயத்தை அனைவரிடமும் கூற அதை கேட்டு அவர்களின் உள்ளத்திலும் மகிழ்ச்சி ஏற்படவே மலருக்கு வாழ்த்துக்கள் கூறினர். வெளியில் என்னதான் புன்னகையுடன் வேதா மலருக்கு வாழ்த்து கூறினாலும் வேதாவிற்கு மலர் இங்கு இவர்களுடன் தங்குவதில் துளியும் விருப்பமில்லை. எனினும் வெளியில் காட்டிக்கொள்ளாதவள் பொய்யான புன்னகையுடன் முகத்தை வைத்து கொண்டாள். இப்படி அன்றைய இரவை கடக்க மறுநாள் காலை எழுந்த மலர் அவர்கள் கேட்கும் முன்பே அவர்களுக்கு சமையலை தன்னால் முடிந்த அளவு செய்து கொண்டிருந்தாள். அப்போது குளித்துவிட்டு வந்த ரேகா, என்ன மலர் பண்ற நீ ஏன் இப்போ சமையல் வேலையை பார்க்குற? நீங்கள் வந்து 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஏன் சமையல் பண்ணுற? கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, நாங்கள் சமைக்கிறத சாப்பிடு, அப்புறம் நீயும் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பரவாயில்ல ரேகா, நான் நெக்ஸ்ட் வீக்கில் தானே வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன், அது வரைக்கும் சும்மா தானே இருக்க போகிறேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் அவசரமாக வேலைக்கு கிளம்புறீங்க, கொஞ்ச நாள் நானே எல்லா வேலையும் பார்க்குறேன், நீங்கள் ரிலாக்ஸாக கிளம்புங்க. நான் நினச்சதை விட நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க மலரு, ரொம்ப தேங்க்ஸ் என்ற ரேகா கூற, பார்த்தீங்களா, தேங்க்ஸ் சொல்லி என்னை 3வது மனுஷியாக பார்க்குறீங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மலரு, இனி நான் தேங்க்ஸ் சொல்லவே மாட்டேன் என்ற காயத்ரி கூற இருவரும் சிரித்து கொண்டனர். பின் ஒவ்வொருவரும் அவரவர் வேலைக்கு தயாராகி கொண்டிருக்க காயத்ரியும் தனது வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். பிறகு மலர் செய்த உணவை சாப்பிட்டுவிட்டு அனைவரும் புறப்பட, மலர், நீ புதுசாக இங்கே வந்திருக்கேன்னு பயப்படாத, இங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஃப்ரீயாக இரு. சப்போஸ் போர் அடித்தா டிவி பாரு, இல்லைனா கீழ் வீட்டு மீனாட்சி அம்மா கிட்ட பேசு, வெளியில் எங்கேயாவது போகணும்னாலும் போயிட்டு வா, ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு என்ற காயத்ரி கூற ரேகாவும் சில அறிவுரைகளை கூற இருவரும் புறப்பட்டனர். இங்கு அவர்கள் போன பிறகு வீட்டை சுத்தம் செய்வது, சில பொருட்களை அழகாக அடுக்கி வைப்பது என தன்னால் முடிந்த வேலைகளை செய்தவள் வேலை முடிந்த பிறகு இந்த வீட்டு ஓனரான மீனாட்சி அம்மாவையும் அப்புசாமியையும் பார்க்க கீழே இறங்கி வந்தாள். வீட்டிற்குள் நுழைவதற்குள் இருவரும் பேசி வாக்குவாதம் செய்யும் சத்தம் அவளுக்கு கேட்டது. உள்ளே நுழைந்த மலரை பார்த்த மீனாட்சி, கொஞ்சம் சும்மானு இருங்க, மலர் வந்திருக்கா பாருங்க என்ற மீனாட்சி கணவரிடம் கூறிவிட்டு, அடடே வாமா மலரு, என்ன நீ வேலைக்கு போலையா என்று கேட்க, நான் அடுத்த வாரத்தில் இருந்துதாமா வேலைக்கு போகணும், நெக்ஸ்ட் வீக்கில் தான் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க, வீட்டில் சும்மா இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம்னு வந்தேன் என்றாள். சரி சரி வாமா உட்காரு. ஆமாம் என்னாச்சுமா, ஏன் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ற மலர் கேட்க, சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை மலரு, மதியத்துக்கு என்ன சாப்பாடு பண்ணுறதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணணும்னு சொன்னேன், அவர் கத்திரிக்காய் சாம்பார்னு சொல்கிறாரு, அதுதான் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை மலரு. இப்போ உங்கள் பிரச்சனைக்கு காரணம் கத்திரிக்காவா? சரி, நான் வேணும்னா ஒரு ஐடியா கொடுக்கவா? உங்களுக்கும் அப்பாவுக்கும் பிடிச்ச மாதிரி கத்திரிக்காய் குருமா வச்சிருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் என்ற மலர் கூற, என்ன கத்திரிக்காய் குருமாவா, என்னம்மா சொல்கிற என்ற அப்புசாமி கேட்டார். அப்பா அம்மா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா நானே இன்னைக்கு மதிய சாப்பாட்டை உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன், எனக்கு ஓரளவு சமைக்க தெரியும். ஐயோ உனக்கு எதுக்குமா சிரமம் என்ற மீனாட்சியிடம், இதில் சிரமம் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா,
வேலை இல்லாமல் சும்மா தானே இருக்கேன், உங்களுக்கு சமைக்கிறதுல சந்தோஷந்தான் என்ற மலர் கூற அவர்களும் ஒப்புக்கொண்டனர். பிறகு சமையலறை சென்றவள் மீனாட்சியின் உதவியுடன் சமைத்து முடிக்க கத்திரிக்காய் குருமா வாசம் வீடு முழுவதும் வர அப்புசாமியின் பசியை தூண்டிவிட்டது. பிறகு அவர்கள் வற்புறுத்த மலரும் அவர்களுடனே அமர்ந்து சாப்பிட்டாள். மலர் தனது ஊரையும் குடும்பத்தாரையும் பற்றி கூறியது அவர்கள் இருவருக்கும் மலரை பிடித்துவிட்டது. சம்பாரிச்சு போட ஆம்பளை பையன்தான் வேணும்னு தவமிருந்து பெற்றுப்பாங்க. ஆனால் அவங்களில் சிலர் படித்து முடிச்சுட்டு வேலை எதுவும் இல்லாமல் காதல்னு சொல்லிக்கிட்டு ஒன்றுத்துக்கும் உதவாமல் ஊரை சுற்றிக்கிட்டு அலையிறானுங்க. ஆனால் இன்னொரு வீட்டுக்கு போக போகிற பொண்ணுங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போது பொம்பளை பிள்ளைங்க தான் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைம்மா, சென்னையில் எத்தனையோ பொண்ணுங்க சொந்த ஊரை விட்டு வந்து இங்கே தங்கி வேலை பார்த்து சம்பாரித்து தன்னோட குடும்பத்துக்கு அனுப்புகிறாங்க. இப்படி கஷ்டப்படுற உங்களை மாதிரி பொண்ணுங்களோட எதிர்காலம் நிச்சயம் நல்லபடியாக அமையும். கவலைப்படாமல் வேலைக்கு போமா என்ற மீனாட்சி கூற மூவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டனர். ஆமாம்மா, நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கீங்களா என்ற மலர் கேட்க, ஆமாம் மலர், எங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு ஃபாரினில் அவள் குடும்பத்தோடு செட்டில் ஆயிட்டா. பையன் ஹைதராபாத்தில் வேலை பார்த்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி குழந்தைன்னு இருக்கான். அப்பப்போ நாங்கள் அங்கே போயிட்டு வருவோம். லீவுனா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இங்கே வந்துடுவான். என்னம்மா பண்ணுறது, அவங்களுக்கு அவங்க வேலை தான் முக்கியமாக போயிடுச்சு. என்னமோ நாங்கள் 2 பேரும் காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கோம் என்றாள் மீனாட்சி. ஏம்மா இப்படி வருத்தப்படுறீங்க, நீங்களும் உங்கள் பையன் கூடவே போய் அங்கே தங்கிடலாம் இல்லையா என்ற மலர் கூற, அது சரி வராது மலர், அவங்க தனியாக இருக்கிறது தான் நல்லது. எங்களுக்கு இங்கே பழகி போயிடுச்சு, வேற ஊருக்கு போனால் செட் ஆகாது என்ற மீனாட்சி கூற, மதிய உணவிற்கு பிறகு இப்படி அவர்கள் பேசி கொண்டிருந்தனர். அப்படியே மாலை பொழுதும் வந்துவிட்டது. சூடாக இஞ்சி டீ போட்டவள் அவர்களுடன் சேர்ந்து பருக இது மலரின் குடும்பத்தாரை அவளுக்கு ஞாபகப்படுத்தியது. பிறகு அவர்களிடம் மகிழ்ச்சியாக விடைபெற்று கொண்டவள், அம்மா, உங்களுக்கு எப்போ என்ன உதவினாலும் என்னை கூப்பிடுங்க, சரியா என்றவள் கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்று மற்ற தோழிகளுக்கான இரவு உணவை தயார் செய்ய ஆரம்பித்தாள். நேரமாக ஆக ஒருவர் பின் ஒருவராக வீட்டிற்கு வர அனைவரும் சேர்ந்து ஒன்றாக சாப்பிட்டனர். என்னதான் வேறு வேறு நேரங்களில் அவர்கள் வந்தாலும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேசியபடி சாப்பிடுவது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. அவர்களில் ஒரு பெண்ணான குமாரி அதிகம் பேசாதவள். தற்போது அவளே மலரின் சமையலை பாராட்ட அது மலருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. பரவாயில்ல மலரு, குமாரி அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் பேச மாட்டா. நல்ல டேஸ்ட்டாக சமைச்சி அவளையும் பேச வச்சிட்ட. அவளுக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவளுக்கு சமையலும் நல்லா வரும். ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பா. லீவ் டேஸில் அவளை சமைக்க சொல்லி நாங்கள் எல்லாரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் என்ற காயத்ரி கூற, உன் சமையல் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு மலரு. இது புலாவ் தானே என்ற ரேகாவும் கேட்க, ஆமாம் ரேகா, ஏதோ வீட்டில் இருந்த கொஞ்சம் காய்கறிகளை வச்சு பண்ணேன். காயத்ரி சொன்ன கடையில் மாவு வாங்கி தோசை ஊற்றலாம்னு தான் நினச்சேன். ஆனால் காய்கறியை பார்த்ததும் புலாவ் செய்ய தோணுச்சு என்றாள் மலர். பரவாயில்ல மலர், இருந்ததை வச்சு நல்லா சமைக்கிற என்ற குமாரி மீண்டும் மலரை பாராட்ட அது வேதாவிற்கு சற்று எரிச்சலை கொடுத்தது. என்ன வேதா, நாங்கள் எல்லாரும் மலர் சமையலை பாராட்டுறோம், நீ மட்டும் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்ற என்ற காயத்ரி கேட்க, நல்லா இருக்கு என்ற வேதா ஒரு வார்த்தையில் கூறினாள். இப்படி மலர் தான் சென்னையில் எப்படி வாழப்போகிறோம், அங்கு இருப்பவர்களுடன் எப்படி பேசி ஒத்துப்போக போகிறோம் என்ற பயத்தில் இருந்தவள் இனி பயமில்லாமல் பேசினாள். நாட்களும் நகர ஆரம்பித்தது. ஓய்வு நேரங்களில் ஓனர் வீட்டிற்கு சென்று இருவரிடமும் பழகினாள். இப்படி அவள் மகிழ்ச்சியாக இருக்க, ஆனால் வேதாவை மட்டும் மலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மற்றவர்களைப் போல வேதா மலரிடம் சிரித்து பேசுவதில்லை. எப்போதும் முகத்தில் மலரின் மீது கோபம் தெரிய அது அவளுக்கு சிறிது சங்கடத்தை கொடுத்தது. பிறகு வேதா சிறிது வித்தியாசமானவள், அவளை புரிந்து கொள்வது கடினம் என்று காயத்ரி கூற, சில மனிதர்கள் இப்படித்தான் என்று மலரும் அமைதியாக இருந்துவிட்டாள். இப்படி நாட்கள் நகர மலர் வேலைக்கு செல்லும் நாளும் வந்தது. அன்று காலை நேரமாகவே எழுந்தவள் மற்றவர்களைப் போல புறப்பட்டு கொண்டிருந்தாள். ஒருவர் பின் ஒருவராக குளிக்க, அடுத்து குமாரி குளிக்க வேண்டும். ஆனால் அவள், மலர் நீ ஃபஸ்ட்டு குளி,
இன்னைக்கு நீ முதல் நாள் வேலைக்கு போகணும்ல, சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு என்ற குமாரி கூற புன்னகைத்த மலரும் குளிக்க சென்றாள். அதை பார்த்த வேதாவுக்கு மலரின் மீது மேலும் கோபம் வர அமைதியாக இருந்துவிட்டாள். பிறகு குளித்துவிட்டு தயாரானவள் மற்ற தோழிகளிடம் கூறிவிட்டு தன் அப்பா அம்மாவிற்கும் ஃபோன் செய்து தான் முதல் நாள் வேலைக்கு செல்லவிருக்கும் விஷயத்தை கூறினாள். பிறகு கீழே இறங்கி வர மீனாட்சி அம்மா மற்றும் அப்புசாமியிடமும் தான் முதல் நாள் வேலைக்கு செல்வதாக கூறி இருவரின் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியவள் வேலைக்கு புறப்பட்டாள். காயத்ரி முன்பு வழி கூறியதை தெரிந்து வைத்திருந்தவள். அதன்படி செல்ல அவள் செல்லவிருக்கும் ரயில் நிலையம் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அருகில் இருந்த கோவிலுக்கு சென்றுவிட்டு ரயில் நிலையம் செல்ல சிறிது நேரத்தில் சென்ட்ரல் செல்லும் லோக்கல் ரயிலும் வந்தது. அதில் ஏறியவள் சிறிது தூரம் நிற்க பிறகு அவள் அமர்வதற்கான இடமும் கிடைத்தது. பிறகு ரயில் சென்ட்ரலை வந்தடைய அங்கிருந்து வெளியில் வந்தவள் ஒரு ஷேர் ஆட்டோவை பிடித்து அவள் செல்லவிருக்கும் பேங்கிற்கு சென்றாள். பிறகு மாலை வேளை மீண்டும் அதே பயணம். இப்படி நாட்கள் நகர சென்னையில் இந்த வாழ்க்கை அவளுக்கு ஓரளவு சகஜமாகிவிட்டது என்று கூறலாம். அன்று காலை வழக்கம் போல எழுந்த மலர் குளித்துவிட்டு வர எப்போதும் பாத்ரூமிலேயே துணிகளை மாற்றுவாள். ஆனால் அவசரத்தில் மறந்தவள் ஒரு டவலை மட்டும் உடம்பில் சுற்றி கொண்டு வெளியில் வர மற்றவர்கள் தனித்தனி வேலைகளை பார்க்க உள்ளே குமாரி மட்டும் இருந்தாள். அங்கு சென்ற மலர் தனது உடைகளை தேடிக் கொண்டிருந்தாள். என்ன மலர் தேடிட்டு இருக்க என்ற குமாரி கேட்க தான் வெள்ளை நிற பிரேசியரை தேடுவதாக கூற அதற்கு குமாரியும் உடன் தேட உதவி செய்தாள். அப்போது அங்கு வந்த வேதா அரைகுறை ஆடையுடன் இருக்கும் மலரின் அருகில் குமாரி இருப்பதை பார்த்து கோபமுற்றவள், குமாரி என்ன பண்ற என கோபம் நிறைந்த குரலில் வேதா கூற திடீரென்று கேட்ட இருவரும் சற்று பயந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னாச்சு வேதா, இப்ப எதுக்கு கத்துற என்ற குமாரியிடம் என்ன பண்ற நீ என்றாள். மலர் அவ பிரேசியரை மிஸ் பண்ணிட்டா, அதான் நானும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருந்தேன் என்ற குமாரி கூற சற்று கோபத்தை குறைத்தவளாய், அதெல்லாம் நீ ஒன்றும் தேட வேண்டாம், உனக்கு வேலைக்கு டைம் ஆகுது பாரு, நான் ரெடி ஆயிட்டேன், நீ போய் சீக்கிரம் ரெடியாகு, இன்னைக்கு மேனேஜர் சீக்கிரம் வர சொல்லியிருக்காருல்ல என்ற வேதா கூறி தான் கோபப்பட்டு கத்தியதை சமாளிக்க குமாரி வேதாவை முறைத்தவாறு ஒரு பார்வை பார்த்தாள். குமாரி, நீ இன்னைக்கு சீக்கிரம் வேலைக்கு போகணுமா? நீ போ, நானே தேடிக்கிறேன் என்ற மலர் கூற குமாரியும் அங்கிருந்து நகர்ந்து வேதாவை முறைத்தபடி சென்றாள். பிறகு வேலைக்கு புறப்பட்ட குமாரியும் வேதாவும் வெளியில் வர, வேதா உனக்கு என்ன ஆச்சு? நீ வர வர சரியில்லை, ஏன் இப்படி நடந்துக்கிற? உனக்கு என்னதான் ஆச்சு? மலர் இங்கே வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ நடந்துக்கிறதே சரியில்லை, உனக்கு என்னதான் பிரச்சனை என கேட்க, நீ அவ கூட க்ளோஸாக பழகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவ்வளோதான் என்ற வேதா கூறிவிட்டு கோபமுடன் செல்ல குமாரியும் பின்தொடர்ந்தாள். இங்கு தயாரான மலரும் வேலைக்கு புறப்பட ரயில் நிலையம் நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். அப்போது எதிர்ப்புறம் கையில் காய்கறி பையுடன் வந்த ஒரு முதியவரை கவனித்தாள் மலர். அந்த முதியவர் சற்று நிதானத்தை இழந்தவராய் தடுமாறியபடி வர அதை கவனித்த மலர் அவர் அருகில் சென்று விசாரிக்க ஆரம்பித்தாள். தாத்தா என்னாச்சு, ஒரு மாதிரி நடந்து வரீங்க, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா என அவள் கேட்க, ஆமாம்மா கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு என்று அவர் கூற உடனே அருகிலிருந்த ஒரு மரத்தடியில் அவரை அமர வைத்தவள் தன் பேக்கில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அவரிடம் கொடுத்து குடிக்குமாறு கூறினாள். அதை வாங்கி பருகியவரும் ரொம்ப நன்றிமா என கூற, பரவாயில்ல தாத்தா, ஆமாம் உங்கள் வீடு எங்கே இருக்கு சொல்லுங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் என்றாள். இல்லைம்மா பரவாயில்லை, இங்கே பக்கத்தில் தான் இருக்கு, நானே போய்க்கிறேன், நீ வேற அவசரமாக போயிட்டுருக்க, உனக்கு எதுக்குமா சிரமம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நானே போய்க்கிறேன் என்று அவர் கூற, என்ன தாத்தா நீங்கள் இந்த வயசான காலத்தில் எதுக்கு இந்த வேலையை செய்கிறீங்க? எனக்கு எந்த சிரமமும் இல்லை, நீங்கள் வாங்க, உங்களை உங்கள் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நான் வேலைக்கு போகிறேன் என்ற மலர் பிடிவாதமாக கூறி அவரை அவர் வீட்டிற்கு கைத்தாங்கலாக அழைத்து வந்து வீட்டில் விட்டாள். அந்த முதியவரை பார்த்த அவரின் மகள் ஓடி வர, என்னாச்சுப்பா, என்னாச்சுமா அப்பாவுக்கு என்று கூறி பதறியவரிடம், அம்மா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மயக்கம் வருதுன்னு சொன்னாங்க, அதான் தண்ணி கொடுத்து வீட்டில் விட்டு போகலாம்னு வந்தேன், இந்த வயசான காலத்தில் ஏன் கடைக்கெல்லாம் அனுப்புறீங்க என்ற மலர் கேட்க, நான் எங்கம்மா அனுப்புகிறேன், அவர் தான் கேட்காம வாக்கிங் போகிறேன்
அப்படியே காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு என கூறியவள், அப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன் கேட்க மாட்டீங்க? பாருங்க, இன்னைக்கு மயக்கம் வந்திருக்கு. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அதனால் ஏதோ பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகாமல் உங்களை வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. யாரும் இல்லாதப்ப மயக்கம் வந்திருந்தா என்ன பண்ணுறது? அம்மா ரொம்ப நன்றிம்மா, நல்ல வேலை நீ உதவி செஞ்ச. உள்ளவாம்மா, ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் என்ற அந்த முதியவரின் மகள் அன்பாக கூற, ஐயோ பரவாயில்லம்மா, எனக்கு வேலைக்கு நேரமாகுது, இப்போவே லேட் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாள் வரேன் என்ற மலர் கூற அவளின் அவசரத்தை புரிந்து கொண்டவளும் சரி என்றவாறு மீண்டும் நன்றியுடன் அனுப்பி வைத்தாள். ரயிலுக்கு நேரமாகி விட்டதால் நடையில் வேகம் அதிகரிக்க அவசரமாக செல்ல அவள் செல்லவிருக்கும் ரயிலும் நின்று கொண்டிருந்தது. அவள் அவசரமாக ஓட ரயிலும் நகர அதிலேற அவள் முயற்சிக்க சிறிது தடுமாறினாள். அந்த கூட்டத்தில் திடீரென்று ஒரு கை அவளை இறுக்கமாக பிடித்து கொண்டது. அது வேறு யாரும் அல்ல, நம் கதாநாயகன் அரவிந்த். அந்த நேரம் செல்லும் ரயிலில் மட்டும் கூட்டம் எப்படி வருகிறது என்று யாராலும் குறை கூற முடியாத நிலையில் அவ்வளவு கூட்டம். ரயிலில் இருக்கும் ஒவ்வொருவரும் வருமானத்திற்காக தான் வேலை செய்யும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த கூட்டத்தில் தன்னை காப்பாற்றி ஏற்றிவிட்ட அரவிந்த் முகத்தை கூட மலரால் தெளிவாக பார்க்க முடியவில்லை என்றபோது அவள் கூறவிருக்கும் நன்றியை மட்டும் அவளால் எப்படி கூற முடியும்? இப்படி ரயில் அடுத்தடுத்த நிலையத்தில் நிற்க கூட்டம் மெல்ல மெல்ல குறைந்தது. அப்போதுதான் அவள் அரவிந்தின் முகத்தை பார்த்தாள். அவனும் மலரை பார்க்க அப்போது இறங்குபவர்கள் ஏறுபவர்கள் என அவர்களை இடித்தவாறு சென்று அவர்களின் பார்வையை களையச் செய்தது. பின்பு சிறிது நேரத்தில் மலருக்கு இருக்கை கிடைக்க அதில் அமர்ந்தவள் தன்னை காப்பாற்றிய அவருக்கு நன்றி கூட சொல்லவில்லையே என்றவாறு அரவிந்தை பார்க்க அவனும் வேடிக்கை பார்த்தவாறு அவ்வப்போது மலரை பார்த்தான். அப்போது மலரின் அம்மா கூறியது மலருக்கு ஞாபகத்திற்கு வந்தது. முன்பின் தெரியாதவரிடம் பேச வேண்டாம், அதிலும் ஆண்மகனின் நிழல் கூட உன் மீது படக்கூடாது என்று பல எச்சரிக்கைகளை விடுத்துதான் மலரின் அம்மா அவளை சென்னைக்கு அனுப்பினார். அவள் அம்மா கூறியது அவள் கண்முன் வர அமைதியாக இருந்துவிட்டாள். பிறகு இறங்கும் இடமும் வர இருவரும் தனித்தனியே அவரவர் வேலைக்கு சென்று விட்டனர். இப்படி தன் வேலைக்கு சென்றவளுக்கு தன்னை காப்பாற்றிய அவரிடம் ஒரு நன்றி கூட சொல்லவில்லையே என அவளை யோசிக்க செய்தது. பிறகு மாலை வீட்டிற்கு வந்தவள் காயத்ரியிடம் காலை வேலைக்கு செல்லும் வழியில் நடந்தது, ரயிலில் தன்னை ஒருவர் காப்பாற்றியது என அனைத்தையும் கூறினாள். மலர் கூறியதை சமையல் செய்தவாறு கேட்டுக்கொண்டிருந்த காயத்ரி, என்ன மலர் இப்படி சொல்ற? இது உனக்கே நியாயமா இருக்கா? உன்னை ஒருத்தர் காப்பாத்தியிருக்காரு, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்திருக்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட தான் பெரியம்மா பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லல, சரியா என்ற காயத்ரி கூறிக்கொண்டிருக்க அப்போது அங்கு வந்த ரேகா, என்ன காயத்ரி, 2 பேரும் என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க என்றாள். பிறகு மலர் கூறியதை காயத்ரி ரேகாவிடம் கூற, என்ன மலர், இந்த காலத்துல உதவின்னு கேட்டா கூட யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீ என்னன்னா ஹெல்ப் பண்ணவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்திருக்க. உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அந்த அளவுக்கு ஆம்பளைங்களை பார்த்தா ஏன் பயப்படுற என்று ரேகாவும் அவள் செய்தது தவறு என்று சுட்டி காட்டினாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த மலர், ஆமாம் காயத்ரி, ஏன் தப்பு தான், கொஞ்சம் தயங்கியே சொல்லாம விட்டுட்டேன் என்றவள் சற்று வருத்தமுடன் கூற, சரி விடு மலர், ஏதோ யதார்த்தமாக ஹெல்ப் பண்ணிட்டாரு, அவருக்கு உதவி தேவைப்படும் போது யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இதுக்கு நீ வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? ஒருவேளை மறுபடியும் அவரை நீ பார்த்தா தயங்காம தேங்க்ஸ் சொல்லு என்ற காயத்ரி கூற மலரும் சரி என்றாள். இப்படி மறுநாள் வேலைக்கு நேரத்தோடு சென்ற மலர் தான் செல்ல வேண்டிய ரயிலையும் பிடித்தாள். வழக்கம் போல கூட்டத்துடன் கூட்டமாக ஏற நெரிசலில் சற்று திணறி போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவரை ஒருவர் தள்ள மலரின் மீது ஒருவர் விழ அப்போது அவள் மேல் அவரை விழவிடாமல் ஒரு கை தடுத்தது. கையை பார்த்தவள் அவன் முகத்தையும் நிமிர்ந்து பார்த்தாள். அது அரவிந்தின் கைகள். முன்பு அவன் செய்த உதவிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவள் கூற வேண்டியதை மறந்துவிட்டு அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். கூட்டம் குறைய அவனும் நகர்ந்து விட்டான். மீண்டும் இருவருக்கும் இடையில் இடைவெளி ஏற்பட அப்போதுதான் கூற வேண்டியதை பற்றி மலருக்கு ஞாபகம் வர அவன் அருகில் சென்றாள்.
ஏதோ ஒன்று அவளை தடுக்க எதுவும் கூறாதவள் அவன் நின்று கொண்டிருக்கும் அருகில் ஓரிடம் காலியாவதை பார்த்து சட்டென்று அங்கு அமர்ந்து விட்டாள். அவளை அரவிந்த் பார்க்க மலரும் சற்று பதற்றத்துடன் அருகில் நின்று கொண்டிருக்கும் அரவிந்திடம் எப்படி பேச்சை தொடர்வது என்று கைகளை பிணைந்தவாறு அமர்ந்திருந்தாள். இப்படி இவள் யோசித்து கொண்டிருக்க அவர்கள் இறங்கும் இடமும் வந்துவிட்டது. மீண்டும் சொல்ல முடியாதவள் தன் வேலைக்கு சென்று விட்டாள். ரயிலை விட்டு இறங்கிய அரவிந்தும் மலரை பார்த்து புன்னகைத்தபடி சென்றான். ஏனென்றால் அவள் நன்றி சொல்ல விரும்புகிறாள், ஆனால் தயங்குகிறாள் என்பதை அவனாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. அரவிந்தின் சொந்த ஊர் என்னதான் சென்னை என்றாலும் சாதாரண குடும்பத்தில்தான் வாழ்ந்து வருகிறான். அப்பா வாட்ச்மேனாக பணிபுரிந்து வருபவர், அம்மா வீட்டிலிருந்து குடும்பத்தை பார்த்து கொள்பவர், ஒரு தம்பி அறிவழகன் என அரவிந்தின் குடும்பம் சிறிய குடும்பம். மிகவும் கஷ்டப்பட்டு தன்னை படிக்க வைத்த தன் அப்பாவின் பாரம் குறைய தற்போது படித்து பிரபல MNC கம்பெனியில் வேலை செய்து வருகிறான். மிகவும் பொறுப்பானவன், பாசமானவன் என்று அரவிந்தை பற்றி உறவினர்களிடமும் பக்கத்து வீட்டார்களிடமும் அரவிந்தின் அம்மா கூறி பெருமைப்படாத நாட்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தற்போது தன் சம்பளத்தில் குடும்ப செலவுகள் மட்டும் இல்லாமல் தனது தம்பி அறிவழகனையும் கல்லூரி படிப்பை படிக்க வைத்து வருகிறான். தனது சம்பளத்தில் ஒரு பைக் வாங்கி அதில் வேலைக்கு செல்ல அவனால் முடிந்தும் அந்த பணத்தை விரயம் செய்ய மனமில்லாதவன் தற்போது வரை ரயிலில் பயணம் செய்து வருகிறான். இப்படி தான் செல்லும் ரயிலில் பலமுறை சென்று கொண்டிருக்கும் மலரை அவனும் அவளை காப்பாற்றும் போதுதான் முதல் முறை பார்த்தான். இங்கு பேங்கிற்கு சென்ற மலர் அங்கு அரவிந்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள். அது அவள் உதட்டின் ஓரமாக புன்னகையை வரவழைக்க யாருக்கும் தெரியாமல் மறைத்து கொண்டாள். அன்று மாலை வேலை முடிய வீட்டிற்கு வந்தவள் காயத்ரியிடம், ரேகா எங்க, ஆளையே காணோம் என கேட்க, அவ கடை வரைக்கும் போயிருக்கா மலரு, ஏன் என்ன ஆச்சு என காயத்ரி கேட்க, ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்று நடந்ததை பற்றி காயத்ரியிடம் தெரிவிக்க, அப்போது காயத்ரி மலரை ஒரு பார்வை பார்த்தாள். என்ன காயத்ரி, ஏன் அப்படி பார்க்குற? என்னடி நடக்குது? அது எப்படிடி, உன்னை நேற்று காப்பாத்தின பையன் இன்னைக்கும் உன்னை கரெக்டாக காப்பாற்றியிருக்கா? அதான் காயத்ரி எனக்கும் தெரியல என்ற மலரிடம், சரி அப்பயாவது நீ தேங்க்ஸ் சொல்லி இருக்கலாம்ல, நீ விழுந்துருவியோன்னு நேற்று காப்பாத்தினா ஓகே, ஆனால் இன்னைக்கு உன்னை எதுக்கு காப்பாற்றணும்? நீ என்ன ஆபத்துலையா இருந்த? கூட்டத்தில் எப்போதும் இப்படித்தானே போயிட்டு வர, எல்லாரும் இடிக்க தான் செய்வாங்க, மேலே வந்து விழ தான் செய்வாங்க, இதுக்கு எதுக்கு அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? சரி, ஏதோ ஒரு பொண்ணு மேலே உள்ள பரிதாபத்தில் செஞ்சான்னு வச்சுக்க, நீ என்ன பண்ண? அவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும், அவனை மறுபடியும் பார்க்க முடியுமான்னு தெரியாதுன்னு சொன்னேன், மறுபடியும் பார்த்துட்டல்ல, ஏன் தேங்க்ஸ் சொல்லலை என்ற காயத்ரி அடுத்தடுத்து கேள்விகளை அடுக்க அவளிடம் பதிலில்லை. இதோ பாரு மலரு, அவன் உன்னை காப்பாத்தினான், அதனால் ஒரு நன்றி உணர்ச்சி மட்டும்தான் அவன் மேலே உனக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எந்த ஃபீலிங்ஸையும் வளர்த்துக்காத, அப்புறம் நீ தான் கஷ்டப்படணும். இங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது என்ற காயத்ரி கூற, என்ன காயத்ரி இப்படி சொல்கிற? அப்படிலாம் நான் யாரையும் நம்பிட மாட்டேன், எனக்கு குடும்ப பொறுப்பு இருக்குது, நான் அப்படி தப்பாலாம் போக மாட்டேன், ஏதோ உங்ககிட்ட இன்னைக்கு நடந்ததை சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் என்ற மலர் சற்று கோபமுடன் கூற, மலரு உன்னை தப்பாக பேசலடி, உன் நல்லதுக்கு தான் என்னால் முடிஞ்ச அட்வைஸை பண்ணுறேன், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் என்றைக்கும் நினப்பேன், நீ நல்லவடி, ஆனால் இந்த உலகம் நல்லவளை தான் சோதிக்கும் என்று இவர்கள் பேசி கொண்டிருக்க ரேகா உள்ளே வந்தாள். ரேகா வருவதை பார்த்த காயத்ரி அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் என்று பேச்சை மாற்றிவிட்டாள். என்ன மலரு, இன்னைக்கு ட்ரெயினில் என்ன நடந்துச்சு என்று ரேகா சரியாக கேட்க சற்று தடுமாறிய மலர் பேசுவதற்குள், ஒன்றும் இல்லை ரேகா, நேற்று தேங்க்ஸ் சொல்லணும்னு ஒரு பையனை பார்த்தால, இன்னைக்கு அந்த பையன் வரலையாம், அதான் தேங்க்ஸ் சொல்ல முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ, அதனால் என்ன மலரு, நாம் ஒருத்தவங்களை திரும்ப திரும்ப சந்திக்கணும்னா அது விதியால் தான் முடியும். நீங்கள் 2 பேரும் சந்திக்கணும்னு விதி நினச்சா கண்டிப்பாக சந்திப்பீங்க, அப்போ உன்னோட தேங்க்ஸை அவங்கிட்ட சொல்லிடு என்ற ரேகா கூற, இன்று விதி செய்த செயலை மலர் நினைத்து பார்த்தாள். இப்படி அவள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு புறப்பட தினமும் அரவிந்தை பார்க்க நேரிட்டது. அது அவளையும் அறியாமல் அவனை அவள் மனதில் ஆழமாக நுழைய செய்தது. ஒரு நாள் அவன் வரவில்லை என்றாலும் அது அவள் மனதை பாதிக்க ஆரம்பித்து விட்டது என்று கூறலாம்.
வழக்கத்தை விட மலரின் முகத்தில் புத்துணர்ச்சி தெரிவதை பார்த்த காயத்ரிக்கும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அவள் இந்த சென்னை வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டு விட்டாள் என்று மட்டுமே அவளால் நினைக்க முடிந்ததே தவிர அவள் மனதை காயத்ரியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தினமும் என்ன நடந்தாலும் காயத்ரியிடம் கூறும் மலர் தற்பொழுதெல்லாம் மௌனமாக இருக்க ஆரம்பித்து விட்டாள். காரணம், தன்னை காயத்ரி தவறாக நினைத்து விடுவாளோ என்ற பயம். இப்படி வழக்கம் போல வேலைக்கு செல்வது, விடுமுறை நாட்களில் வீட்டின் ஓனருக்கு சமைத்து கொடுப்பது, அவர்களுடன் நேரத்தை செலவிடுவது போன்று தனது நாட்களை அவள் நகர்த்த அவ்வப்போது தன் குடும்பத்தாரிடமும் பேசி வந்தாள். அன்று அவள் வேலைக்கு வழக்கம் போல புறப்பட அப்போது காயத்ரி மலரை கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வேலைக்கு செல்லலாம் என்று அழைத்தாள். என்ன காயத்ரி, என்ன திடீர்னு கோவிலுக்கு கூப்பிடுற? உனக்கு பர்த்டேவா இல்லை வேற ஏதாச்சும் விசேஷமா என கேட்க, மலர் அதெல்லாம் இல்லடி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோவிலுக்கு போய் ரொம்ப நாளாச்சு, அதான் கோவிலுக்கு போய் சாமி பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம்னு தோணுச்சு என்றாள். இல்லை காயத்ரி, கோவிலுக்கு வந்தா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவேன். இன்னைக்கு ஒரு நாள் தானடி, மிஸ் பண்ணால் அடுத்த ட்ரெயினில் போ, உங்கள் பேங்க்கில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லைனா பஸ்ஸில் போய்க்கலாம், அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு போயிடலாம். ஏன் அந்த ட்ரெயினில் போனாதான் வேலைக்கு போக முடியுமா என்ன என்ற காயத்ரி கேட்க மலரிடம் பதிலில்லை. தற்போது காயத்ரியுடன் கோவிலுக்கு சென்றால் நிச்சயம் ட்ரெயினை விட்டு விடுவோம் என்பது மட்டும் மலருக்கு புரியும். அதனால், இல்லை காயத்ரி, இன்னைக்கு காலையிலேயே மீட்டிங் இருக்குடி, அதுக்கு நான் வேற இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை, நான் சீக்கிரம் போய் தாண்டி ரெடி பண்ணணும், அதான் சொன்னேன் என்ற மலர் தான் காயத்ரியிடம் முதல் முறை உண்மையை மறைத்து பொய் சொல்கிறோம் என்ற குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்தவாறு கூற, ஓ மீட்டிங் இருக்கா, இதை சொல்ல ஏண்டி தயங்குற? கோவிலுக்கு என்னைக்கு வேணும்னாலும் போய்க்கலாம், வேலை தான் முக்கியம். சரி, நானும் ரேகாவும் போகிறோம், நீ பார்த்து போ என்ற காயத்ரி கூற அப்போதுதான் மலருக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. இப்படி அவள் தான் வேலை செய்யும் இடத்திற்கு போக வேண்டும் என்று ரயிலில் ஏற நினைப்பதை விட அரவிந்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒவ்வொரு நாளும் அந்த ரயிலை அவள் தவற விடுவதே இல்லை. இப்படி அங்கிருந்து நகர்ந்தவள் அவசர அவசரமாக படியில் இறங்கினாள். அப்போது நிலை தடுமாறியவளை அவள் பின்வந்த குமாரி கைத்தாங்கலாக பிடிக்க மலர் விழாமல் தப்பித்து கொண்டாள். என்ன மலர், பார்த்து போக வேண்டாமா? நல்ல வேலை நான் பிடிச்சேன், இல்லைனா நீ கீழே விழுந்திருப்ப என்றவள் மலரிடம் கூற அதை அவர்கள் பின் படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த வேதாவும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். ரொம்ப தேங்க்ஸ் குமாரி, ஏதோ ஞாபகத்தில் வந்தேன், அதான் ஸ்லிப் ஆயிட்டேன் என்று கூறிய மலர் தன் காலை பிடித்தவாறு அமர, என்னாச்சு மலர், கால் அடிபட்டுருச்சா என அவளின் காலை தொட வருவதற்குள், குமாரி என்ன பண்ற என்ற வேதாவின் சத்தமான குரல் அது மலரையும் சற்று பயமுறுத்தியது என்று சொல்லலாம். குமாரி, அதான் அவ விழாம நீ பிடிச்சிட்டல்ல, அதெல்லாம் அடிபட்டிருக்காது, வேலைக்கு நேரமாகுது பாரு, வா கிளம்பலாம் என்றாள். இருவேதா, மலருக்கு சுளுக்கு ஏதாவது விழுந்திருக்கான்னு பார்க்குறேன் என்றவள் மலரின் கால்களை பிடிக்க, மலர் சுளுக்கு எதுவும் பிடிக்கல, பயப்படாத, சின்ன வழியா இருக்கும் என்று கூறிக்கொண்டிருந்த குமாரியை வேதா அவசர அவசரமாக அழைத்து சென்றாள். இங்கு வேதா ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறாள் என்று புரிந்து கொள்ள முடியாத மலர் அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருக்க ரயிலுக்கான நேரமும் வந்துவிட்டது. பிறகு எதையும் யோசிக்காதவள் வேகமாக புறப்பட சரியான நேரத்தில் ரயிலையும் பிடித்தாள். வழக்கம் போல இருவரும் பார்த்து கொண்டனர். அவர்கள் இவ்வாறு பார்க்க ஆரம்பித்து பல நாட்கள் மாதங்களாக கடந்த பின்னரும் இருவரும் ஒருவரிடம் ஒருவர் தற்போது வரை பேசிக்கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இவர்களின் பெயர் கூட மற்றவருக்கு தெரியாது, என் குரலை கூட கேட்டதில்லை. ஒருவேளை மலர் தான் கூற வேண்டிய நன்றியை சொல்லியிருந்தால் கூட மலரின் குரல் அரவிந்திற்கு தெரிந்திருக்கும். அவன் பரவாயில்லைங்க என்று கூறும் பதிலில் அவனின் குரல் மலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் தற்போது வரை அதை இவர்கள் பேசிக்கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் மலருக்கு அரவிந்த் மீது தோன்றிய காதல் உணர்வு அரவிந்திற்கும் மலரின் மீது என்றோ தோன்றிவிட்டது. மலரை பற்றி தெரியாதவனோ தற்போது வரை பேச தைரியமில்லாமல் தயங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். இவர்களின் காதலை இந்த ரயில் மட்டுமே அறிந்திருக்கிறது. அதனால்தான் இவர்கள் இருவரும் சந்திக்கும் வாய்ப்பை தற்போது வரை ஏற்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு முறை என்னதான் மலர் அரவிந்திடம் பேச முயற்சி செய்தாலும் தற்போது வரை அவனிடம் பேச மலருக்கு தைரியம் வரவில்லை. ரயிலில் ஏறியது முதல் இறங்கும் வரை தங்களின் பார்வையை விலக்கிக் கொள்ளாதவர்கள்
கண்களின் வழியாக மட்டுமே காதலை பரிமாறிக்கொண்டனர். ஒவ்வொரு காதலுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இவர்களின் காதல் பார்வை மட்டுமே போதும் என்பதே. இவர்களின் பார்வையை களையச் செய்த ரயில் தான் சேரும் இடத்திற்கு வந்தது. எப்போதும் அவசர அவசரமாக இறங்கும் மலர் சற்று பொறுமையாகவே இறங்க வேண்டும், அப்போதாவது அரவிந்திடம் பேச வாய்ப்பு கிடைக்கும் என்று எண்ணியவள் அமர்ந்திருக்க அவளை அரவிந்தும் பார்த்தான். அப்போது அவளிடம் இன்று எப்படியாவது பேசிவிட வேண்டும் என அவனும் காத்திருக்க அவன் நினைத்தது போல மலரும் அவன் அருகில் வந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கண்களின் வழியே காதல் பரிமாறப்பட்டது. வார்த்தைகள் வெளியில் வர அவள் உதடுகள் துடிதுடித்தது. அதை பார்த்த அரவிந்துக்கும் இதயத்தில் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடிக்க அவள் கைகளை பிடித்து கொள்ள விரும்பினான். எனினும் என்ன நினைப்பாளோ என்ற தயக்கம். கைகள் நடுங்க யோசித்தவனின் கைகளை மலர் திடீரென்று பிடிக்க அவன் உள்ளம் படபடத்து போயின. பெண்மையின் வெட்கத்தை முதல் முறை அவனால் உணர முடிந்தது. அவள் கண்களின் சம்மதத்தோடு அவனை பிடித்த கைகளை அவனும் இறுக பிடிக்க அவர்களுக்குள் ஏற்பட்ட காதல் ஏக்கம் பார்வையை தாண்டி தொடுதலின் இன்பத்தை அடைந்தது. அதற்கு மேல் இவர்களை இன்பத்தில் மூழ்கடிக்க மீண்டும் ஏறுபவர்களுக்கு விருப்பமில்லை. கூட்டம் வர அப்போதுதான் அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற சிந்தனைக்கு வந்தனர். வெட்கத்தில் தான் பிடித்திருந்த அவளின் கைகளை சட்டென்று விடுவித்தவள் நடையில் வேகம் அதிகரிக்க புன்னகை பூத்த முகத்துடன் அரவிந்தை பார்த்து சிரித்தவாறு ரயிலை விட்டு இறங்கினாள். இங்கு பொறுமையாக ரயிலை விட்டு இறங்கிய அரவிந்திற்கு வாழ்க்கையில் புதிதாக எதையோ சாதித்த மகிழ்ச்சி உள்ளமெங்கும் வர வெட்கத்தில் அவன் முகம் சிவக்க ஆரம்பித்தது. பின்பு ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைக்க அவரவர் போக வேண்டிய இடத்திற்கு சென்றனர். பேங்கில் வேலை செய்ய மலரால் முடியவில்லை. அரவிந்தின் ஞாபகங்கள்தான் அவள் நினைவில் முழுவதுமாக நிரம்பியிருந்தது. தான் காதல் வயப்பட்டு விட்டோம் என்பதை முழுமையாக உணர்ந்தவளின் உதட்டில் வெட்கம் நிறைந்த புன்னகை. இங்கு தான் வேலை செய்யும் அலுவலகத்திற்கு சென்ற அரவிந்தாலும் ரயிலில் மலரின் கையை பிடித்த நேரத்தை மறக்க முடியவில்லை. கற்பனைகளின் உச்சத்தில் இருந்தவன் சுற்றி நடப்பதையே மறந்துவிட்டான். குடும்பம், வருமானம் என்று குடும்பத்திற்காக உழைத்தவனின் உள்ளம் தற்போது நிலை தடுமாறிவிட்டது. காரணம் மலரின் காதல் பார்வை. தன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அவளின் பெயர் கூட தெரியாதவன் அவளை நினைத்து அவள் பிடித்த கைகளை அன்போடு தடவி கொடுத்து கொண்டிருந்தான். மாலை வேலை முடிய வீட்டிற்கு வந்த மலர் தான் அவனை காதலிக்கும் விஷயத்தை காயத்ரியிடம் சொல்லிவிடலாமா? சொன்னால் அவள் எப்படி எடுத்துக்கொள்வாள்? என்னை தப்பாக நினைத்து விட்டால் நான் என்ன செய்வது என்றவாறெல்லாம் தோன்ற இனி மறைக்க வேண்டாம் என்ற முடிவை எடுத்தாள். காயத்ரி, ரேகா இருவரும் இரவு உணவை தயார் செய்து கொண்டிருக்க மலரும் மெல்ல சென்று உதவி செய்தாள். ரேகா, இந்த வேதா பண்றது வர வர சரியில்லை. அவ நடந்துக்கிறது வித்தியாசமா இருக்கு. ஏன் இப்படி பண்றா? மலர் வந்ததுலேருந்து அவன் நம்ம யார்கிட்டையும் சரியா பேசுறது கூட இல்லை. அதுபோக குமாரிய வேற அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு மலர் மேல அப்படி என்னதான் கோபம் என்ற காயத்ரி ரேகாவிடம் கூற, அதான் காயத்ரி எனக்கும் தெரியல. நான் ஒரு முறை ஓப்பனாக கேட்டேன், உனக்கு மலர் இங்கே வந்ததில் விருப்பம் இல்லையான்னு. ஆனால் அவள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னான். குமாரியும் வேதாவும் அடிக்கடி சேர்ந்து என்னமோ பேசுகிறாங்க, ஆனால் என்னன்னு தான் தெரியலை. ஆமாம் மலரு, வேதா உன்கிட்ட ஏதாவது பேசினாளா என்ற ரேகா மலரிடம் கேட்க, அப்படியெல்லாம் இல்லை ரேகா, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுது. குமாரி என்கிட்ட பேசுகிறத வேதா விரும்பலை. அவள் எப்போ என்கிட்ட பேச வந்தாலும் வேதா அவளை திட்டுறா. இன்னைக்கு காலையில் கூட மாடியில் இருந்து இறங்கும்போது லைட்டாக ஸ்லிப் ஆயிட்டேன். அப்போ குமார் என்னை கீழே விழாமல் பிடிச்சா. கால் வலின்னு அப்படியே உக்காந்தேன். அப்போது கால் வலிக்குதான்னு என் காலை பிடிச்சு விட்டா. அப்போது வேதா கத்துனா பாரு, நான் பயந்துட்டேன் என்ற மலர் காலையில் நடந்ததை பற்றி கூற இது இருவருக்கும் மேலும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆமாம் காயத்ரி, 2 பேரும் எப்போ இருந்து இங்கே தங்க ஆரம்பித்தாங்க என்ற மலரிடம், ஒரு 6 மாதம் இருக்கும் மலர். ஏன்னா நாங்கள் இங்கே வந்தே 1.5 வருஷம்தான் ஆகுது. ஓனர் அம்மா தான், இவங்களும் உங்கள் கூட தங்கிக்கலாமா, வாடகையும் உங்களுக்கு குறையும், உங்களுக்கு துணையாகவும் இருக்கும், பாவம் பொம்பளை பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நாங்களும் ஓகே சொன்னோம். அப்புறம்தான் அவங்கள பற்றி சொன்னாங்க. 2 பேரும் ஒரே கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. ஃப்ரெண்டோட ஒன்றா தான் ரூம் எடுத்து தங்கியிருந்ததா சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் காலி பண்ண மொத்த வீட்டுக்கும் வாடகை கொடுக்க முடியலன்னு இங்கே எங்கள் கூட ரூமை ஷேர் பண்ண வந்தோம்னு சொன்னாங்க. நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டோம்.
2 பேரும் கோயம்புத்தூரில் தான் படித்து வளர்ந்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற எதுவும் அவங்கள பற்றி நாங்கள் கேட்கல என்றவாறு காயத்ரி கூற மலரும் கேட்டுக்கொண்டிருந்தாள். இவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்க குமாரியும் வேதாவும் வந்தனர். அவர்கள் வருவதை பார்த்தவர்கள் தங்களின் பேச்சை மாற்றி பேச ஆரம்பித்தனர். பிறகு அவர்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு ஒன்றாக சாப்பிட்டு விட்டு உறங்கினர். மலரும் தன் மனதில் உள்ளதை காயத்ரியிடம் கூறாமல் மறைப்பதை நினைத்து கவலையாக இருக்கவே மறுநாள் அரவிந்தை பார்க்க போகும் மகிழ்ச்சியில் உறங்கினாள். இப்படி மறுநாளும் சரியான நேரத்தில் ரயிலை பிடித்த மலர் அரவிந்தை கண்களால் காதல் செய்ய அவனும் மலரின் கண்களில் விழுந்து விட்டான். இவர்களின் காதல் பெயரை தெரிந்து கொள்ளக்கூட விரும்பவில்லை. கண்ணியின் பார்வையும் அவள் தீண்டுதலும் போதும், மற்ற அனைத்தும் அவசர அவசரமாக முடிந்துவிடும் என்று காதல் என்ற பெயரில் காதலித்து கொண்டிருக்கும் இந்த நாகரிக உலகத்தில் இவர்கள் இருவரின் காதல் மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமாக உள்ளது என்று பிரமிப்பாக பார்க்கும் அளவிற்கு இவர்கள் இருவரும் காதலித்து வந்தனர். இப்படி நாட்கள் மாதங்களாக உருண்டோட ஆரம்பித்தது. அன்று மலர் வேலை செய்யும் பேங்கில் மேனேஜரின் பிறந்த நாளையொட்டி அங்கு வேலை செய்யும் அனைவரும் பாரம்பரிய உடையில் வரும்படி அனைவரும் முடிவெடுக்க மலரும் புடவை கட்டி செல்ல முடிவெடுத்தாள். அதன்படி அன்று காலை வழக்கம் போல எழுந்தவள் குளித்துவிட்டு அழகான தங்க நிற புடவையை உடுத்தி கொண்டிருந்தாள். மற்ற தோழிகள் மலரை புடவையில் பார்ப்பது அதுவே முதல் முறை என்பதால் அனைவரும் அவள் அழகை பார்த்து பொறாமையுடன் ஆச்சரியப்பட்டனர். மலரு, நீயா இது? இந்த சாரியில் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உனக்கு திஷ்டி சுத்தி தாண்டி போடணும் என்று ரேகா கூற காயத்ரியும் மலர் புடவை கட்டுவதற்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். அப்போது உள்ளே வந்த குமாரியும் மலரை பார்த்து ஆச்சரியத்தில் புன்னகைத்தாள். மலரு, இந்த புடவையில நீ அப்படியே தேவத மாதிரி இருக்க என்று கூறிக்கொண்டிருக்க வெட்கத்தில் மலரின் முகம் சிவந்தது. நீங்க வேற, ஏன் எல்லாரும் இப்படி சொல்றீங்க? நான் ஒன்றும் அந்த அளவுக்கு அழகா இல்லை என்றவள் வெட்கத்தில் கூற, பாருடா புது பொண்ணு மாதிரி வெக்கெல்லாம் படுற என்றாள் குமாரி. ஏண்டி, கொஞ்சம் ஆடாம சும்மானு இருக்கியா? புடவைய சரி பண்ண வேண்டாமா? நீ வெக்கப்பட்டது போதும், கொஞ்சம் ஒழுங்கா காட்டு என்ற காயத்ரி புடவையில் சில இடங்களில் பின் போட்டுவிட்டு சரி செய்தாள். அப்போது குமாரியும் வர, காயத்ரி மடிப்பை இப்படி வை, அப்பதான் அவளுக்கு எடுப்பா இருக்கும் என்று கூறியவாறு குமாரி மலரின் புடவையை சரி செய்ய அதே சமயத்தில்தான் குளித்து முடித்த வேதாவும் வீட்டினுள் நுழைந்தாள். அவள் குமாரியை பார்க்க அவள் செய்து கொண்டிருந்த செயல் வேதாவின் உள்ளத்தில் எரிமலை வெடித்தது போன்று இருந்தது. சற்றும் யோசிக்காதவள் குமாரியை பிடித்து இழுத்து அவள் கன்னத்தில் பலாரென்று அறைந்து விட்டாள். இது குமாரிக்கு மட்டுமல்ல, அங்கு இருக்கும் அனைவருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. வேதாவின் செயலை எதிர்பார்க்காதவர்களுக்கு வேதாவின் மீது கோபம் வந்ததை விட ஏன் இவ்வாறு பைத்தியம் போல நடந்து கொள்கிறாள் என்ற எண்ணம் மட்டுமே அதிகமாக இருந்தது. அதுவரை அமைதியாக இருந்த காயத்ரி அப்போதுதான் வேதாவின் மீது கோபத்தை கொட்ட ஆரம்பித்தாள். வேதா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? இப்போ ஏன் குமாரியை அடிச்ச? நீ அடிக்கிற அளவுக்கு அவ அப்படி என்ன தப்பு பண்ணா என்ற காயத்ரி கோபமுடன் கேட்க பதில் எதுவும் கூறாத வேதாவோ அமைதியாக தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். வேதா, காயத்ரி கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஏன் இப்படி பண்ண? நானும் கொஞ்ச நாளாக உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ நடந்துக்கிறதே சரியில்லை. மலர் மேலே அப்படி என்ன கோபம் உனக்கு? அவ வந்ததுலேருந்து உன் நடவடிக்கை எதுவும் சரியில்லை என்ற ரேகாவும் கேட்க அப்போதும் வேதா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அப்போது வேதாவின் சார்பாக குமாரி பேச ஆரம்பித்தாள். ரேகா, காயத்ரி, வேதா சார்பா நான் சாரி கேட்குறேன். ப்ளீஸ் அவளை மன்னிச்சிருங்க. நான் அவகிட்ட பேசிக்கிறேன். இதை பெருசுப்படுத்த வேண்டாம். மலரு, உனக்கு வேலைக்கு நேரமாகுது பாரு, நீ கிளம்பு என்ற குமாரி கூற மலரும் அமைதியாக அங்கிருந்து புறப்பட்டாள். ரேகா, காயத்ரி, இனிமே வேதா இப்படி நடந்துக்க மாட்டா, நான் பார்த்துக்கிறேன் என்று கூற அவர்களும் மேற்கொண்டு எதுவும் கேட்க நேரம் இல்லாததால் வேலைக்கு புறப்பட்டனர். வீட்டில் இருந்த அனைவரும் சென்ற பிறகு குமாரி வேதாவை முறைக்க எதுவும் பேசாதவளோ வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தாள். இங்கு அழகான புடவையில் தயாரான மலர் ரயிலை பிடிப்பதற்காக அவசர அவசரமாக சென்று கொண்டிருந்தாள். காரணம், புடவையில் தன் அழகை அரவிந்திடம் காட்ட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவள் மனதில் ஆழமாக இருந்தது. அவள் எண்ணியவாறு அவள் ரயிலை பிடிக்க அனைவரும் சேர்ந்து ஏற மீண்டும் கூட்டத்தின் இடையில் மாட்டிக்கொண்டாள்.
என்னதான் நெரிசலில் அடைபட்டாலும் அவள் கண்களும் மனதும் தேடியது அரவிந்தைதான். ஆனால் தற்போது வரை அவள் கண்களுக்கு அவன் தென்படவில்லை. வருத்தத்தில் முகம் வாட ஆரம்பித்தது. மீண்டும் நெரிசல். அதில் அவள் விழ இம்முறை அவளை காப்பாற்ற அரவிந்த் இல்லையே என்ற ஏக்கம் அவள் கண்களில் முழுமையடைவதற்குள் அவள் விழுந்த இதயம் துடிக்கும் ஒலி கேட்டது. அது நிச்சயம் அரவிந்தின் இதயம் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டவள் சற்று நிமிர்ந்து பார்க்க மலர் நினைத்தது சரி. மலர் விழுந்தது அரவிந்தின் மீதுதான். அவ்வளவு அருகில் அவள் அரவிந்தை பார்க்க இருவரின் மூச்சு காற்றும் ஒருவரோடு ஒருவர் உரசி இதமளிக்க இருவரும் பார்த்து கொண்டனர். கைகள் இரண்டும் பற்றி கொள்ள இருவரின் இதயமும் உரசினால் என்ன என்று அவைகளும் தொட்டு பார்க்க ஆரம்பித்தது. அவள் முகம் பார்க்கும் பொழுதெல்லாம் வார்த்தைகளை விழுங்குபவன் அத்தனை அருகில் அழகான புடவையில் இருக்கும் தன் காதலியின் அழகை ரசித்து கொண்டிருக்க இப்போது மட்டும் எப்படி வார்த்தைகள் அவன் உதட்டில் வரும்? மலருக்கும் அதே நிலைமைதான். அவள் இதய துடிப்பை கட்டுப்படுத்த மறந்தவள் அவனுள் கரைந்து போனாள். கூட்ட நெரிசலில் அவர்களுக்கே தெரியாமல் ஒருவரை ஒருவர் அணைத்து கொள்ள மலரின் இதழ் அரவிந்தின் காதுகளை சற்று சீண்டிதான் பார்த்தது. இப்படி அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை இழந்த தருணம். வழக்கம் போல கூட்டம் குறைய அப்போது இருவரும் விலக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர். அப்போதுதான் மலரின் புடவை அழகை அரவிந்த் முழுமையாக ரசித்தான். ஆனால் இதுதான் மலரை கடைசியாக பார்க்க போகும் நாள் என்று பாவம் அவனுக்கு தெரியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் விதி ஒவ்வொரு விதமாக விளையாடும். ஆனால் இவர்களின் வாழ்க்கையில் மட்டும் விதி இவர்களை வைத்து விளையாடுகிறது. சிறிது நேரத்தில் இறங்கும் இடம் வர மலரின் கொள்ளை அழகில் கொள்ளையடிக்கப்பட்டவன் அவளை பிரிய மனமில்லாமல் அவளை ரசித்தபடியே சென்றான். மலரின் கைகளை பற்றி அவளை இறுக அணைக்க வேண்டும் என்று அவனுள் என்னதான் ஏக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் தனது குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம் என அவனை அமைதியாக்கிவிட்டது. இது அவனுக்கு மட்டுமல்ல, மலருக்கும் அதே நிலைமைதான். எனினும் தான் புடவை கட்டியிருப்பதை அரவிந்திடம் மனதார காட்டியவள் உள்ளத்தில் நிறைந்த மகிழ்ச்சியுடன் தன் அலுவலகம் சென்றாள். இருவரும் என்னவோ அவரவர் அலுவலகத்தில்தான் உள்ளனர். ஆனால் அவர்களின் இதயமும் நினைவுகளும் பரிமாறிவிட்டன. வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், முதல் முத்தம், எந்த திட்டமும் இல்லாமல் காதில் மலரின் இதழ்கள் பதிய அதற்கு முத்தம் என்ற பெயரை வைக்கக்கூட தெரியாதவன் தன் மீது பட்ட அவளின் இதழை அவன் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் யார்? அவன் பெயர் என்ன? குடும்பம், அவனது வேலை என எதையும் யோசிக்க அவளாலும் தற்போது முடியவில்லை. அவனின் பார்வைகள் மட்டும் தற்போது அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அன்று இரவு அலுவலகம் முடிந்து வீடு சென்றவள் காயத்ரியிடம் தன் காதலை பேச நினைத்தாள். ஆனால் ரேகாவை வைத்துக்கொண்டு கூறினால் தவறாக இருக்குமோ என்றவாறெல்லாம் அவள் என்ன ஓட்டங்கள். ஏனென்றால் யாரை விரும்புகிறாய் என்றுதான் அவர்கள் முதல் கேள்வியாக வைப்பார்கள். ஆனால் அந்த முதல் கேள்விக்கே அவளால் பதில் கூற இயலாது என்பதால் மீண்டும் அவள் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்துவிட்டாள். அவனிடம் ஒவ்வொரு முறையும் பேச வேண்டும் என்றுதான் விரும்புகிறாள். ஆனால் அது மட்டும் அவளால் இன்றளவும் முடியவில்லை. இப்படி இருக்க அன்று இரவு சாப்பிடும் நேரம் வர அனைவரும் பெரும்பாலான நேரங்களில் ஒன்றாக அமர்ந்துதான் சாப்பிடுவார்கள். ஆனால் தற்போது குமாரியும் வேதாவும் வெகு நேரமாகியும் வராததால் சிறிது நேரம் காத்திருந்த ரேகா, காயத்ரி ரொம்ப டைம் ஆகுது, அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல, நாளைக்கு வேலைக்கு போகணும், அதனால் சாப்பிட்டு படுப்போம், அவங்க வர்றப்ப சாப்பிட்டு படுத்துப்பாங்க என்றாள். சரி என்ற மூவரும் சாப்பிட்டு உறங்கவும் ஆரம்பித்தனர். வெகு நேரத்திற்கு பிறகு குமாரியும் வேதாவும் வீட்டிற்கு வர இரவு 12 மணி ஆகிவிட்டது. வரும் வழியெல்லாம் சண்டையிட்டுதான் வந்து கொண்டிருந்தனர். அதில் வேதாவின் குரல்தான் ஓங்கியிருந்தது. வீட்டிற்கு வந்தவர்கள் வீட்டினுள் கூட நுழையவில்லை. வாசலில் வாக்குவாதம் செய்ய அது உள்ளே உறங்கும் மலருக்கும் கேட்டது. அவள் பிரச்சனை என்று பயப்பட்டு காயத்ரியை எழுப்ப பின்பு மூவரும் எழுந்து சென்று பார்த்தனர். வேதா மிகுந்த கோபத்துடன் குமாரியுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தாள். அதை பார்த்த காயத்ரி, ஹே, என்னடி நடக்குது இங்க? இந்த அர்த்த ராத்திரியில 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? குமாரி, என்னடி இது? ஏன் வேதா இப்படி கோவப்படுறா? ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்தீங்க? ஏன் லேட் ஆச்சு என்றவாறு காயத்ரி கேட்க குமாரியிடம் பதில் இல்லை. குமாரி, நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், இப்போ சொல்ல போறியா இல்லையா என்ற காயத்ரி சற்று உரத்த குரலில் கூற அதுநாள் வரை அமைதியாக இருந்த வேதா அப்போதுதான் பேசினாள்.
காயத்ரி, இப்போ ஏன் குமாரியை திட்டுற? உனக்கு இப்போ என்ன தெரியணும்? நானும் குமாரியும் லவ் பண்ணுறோம், போதுமா என்ற வேதா கூறியது மூவருக்கும் பேரதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இவர்கள் இருவரும் எதையோ மறைக்கிறார்கள் என்பது மூவருக்கும் தெரியும். ஆனால் அது இப்படி ஒரு விஷயமாக இருக்கும் என்று அவர்கள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அப்போது வேதா, என்ன இது, கொஞ்ச நேரம் வாயை மூடு என்று குமாரி கூற, நீ சும்மா இரு குமாரி, இவங்களுக்கு தெரிஞ்சா தெரியட்டும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம் இந்த விஷயத்துக்காக பயந்து பயந்து வாழ முடியும்? அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம்? ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்ணுற மாதிரி பெண்ணும் லவ் பண்ணுறோம். இதில் என்ன தப்பு? அப்படியே இது தப்புனா இப்படி நம்மளை படைச்ச அந்த கடவுள் மேலே தான் தப்பு, நம்ம மேலே இல்லை. இதோ பாரு காயத்ரி, நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு இல்லை, ஒரே கம்பெனியில் ஒன்றா வேலை பார்த்தோம், அவ்வளவுதான். எனக்கு குமாரியே பிடிச்சிது, அவளுக்கும் என்ன பிடிச்சிது. அப்புறம்தான் அவளும் என்ன மாதிரின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கியிருந்த ரூமில் எல்லாருக்கும் எங்கள் விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அதான் இதுக்கு மேலே அங்கே இருக்கிறது சரியில்லைன்னு வந்துட்டோம். அப்புறம்தான் இங்கே வந்து தங்கினோம். எங்கள் விஷயம் தெரிஞ்சா நீங்களும் எங்களை தப்பாக நினைப்பீங்களேன்னு தான் உங்கள் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் மறைச்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க என்ற வேதா மன்னிப்பு கேட்க குமாரியும் தலை குனிந்தவாறு மன்னிப்பு கேட்டு நின்று கொண்டிருந்தாள். இது காயத்ரி மற்றும் ரேகாவிற்கு பெரிய தவறாக தெரிந்ததால் அதிர்ச்சியிலிருந்து மீளாதவர்கள் அப்படியே நின்று கொண்டிருந்தனர். அப்போது குமாரியிடம் வந்த மலர், குமாரி, இப்போ எதுக்கு நீ தலை குனிஞ்சு நின்று மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? இதில் உங்கள் 2 பேரோட தப்பு எதுவும் இல்லை. கடவுள் படைப்பில் எல்லாமே அற்புதம், அதிசயம்தான். எங்களை படைச்ச கடவுள் தானே உங்களையும் படைச்சிருக்காரு. அப்போ ஃபீலிங்ஸையும் அவர் தானே கொடுத்துருக்காரு. இதில் நீங்கள் வெக்கப்பட எதுவும் இல்லை என்று கூற இருவரையும் மலர் சமாதானப்படுத்தி ஆறுதல் கூற அதை பார்த்து கொண்டிருந்த காயத்ரியும் சற்று மனம் மாறி பிறகு மூவரும் இருவரையும் அணைத்து கொண்டனர். இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்களும் எங்களை ஏற்றுக்காம வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களோன்னு தான் பயந்து நாங்கள் உங்ககிட்ட இதை மறைச்சோம். மற்றபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை என்றாள் குமாரி. அப்போது இவ்வளவு நாள் வேதா என் மேலே ஏன் கோவப்பட்டான்னு எனக்கு இப்போதான் தெரியுது என்று மலர் சூதகமாக சிரித்தவாறு கூற, ஐயோ சாரி மலர், என்னை மன்னிச்சிரு. அது ஒரு பொசசிவ். ஆனால் நீ இந்த அளவுக்கு நல்லவளா இருப்பேன்னு எனக்கு தெரியாது என்ற வேதா கூறி மலரை அணைத்து கொண்டாள். அதெல்லாம் சரி, இப்போ ஏன் இவ்வளவு லேட்டாக வந்தீங்க? வந்ததும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க என காயத்ரி கேட்க, அது ஒன்றும் இல்லை காயத்ரி, எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற மேனேஜர் அடிக்கடி குமாரி கிட்ட ஓவராக நடந்துக்கிறான். இவளும் எதுவும் பேசாமல் வேலை போயிடும்னு பயந்து அந்த ஆளுக்கு வளைஞ்சு போயிட்டே இருக்கா. இன்னைக்கு அவர் என் கண்ணு முன்னாடியே குமாரியை தப்பாக தொட்டாரு. அதான் கோவத்தில் அவரை நேருக்கு நேராக திட்டிட்டு வந்தேன். நான் அப்படி திட்டினதுனால வேலைக்கு பிரச்சனை வந்துடும், ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீயே சொல்லு மலரு, இந்த மாதிரி பயந்து பயந்து போனாதானே நம்மக்கிட்ட தப்பு பண்ண நினைக்கிறவங்க மேலும் மேலும் பண்ணுவாங்க. ஒரு தடவையாவது எதிர்த்தாதான் அவங்களுக்கு நம்ம மேலே துளியாவது பயம் வரும் என்ற வேதா கூற, ஆமா வேதா, நீ சொல்கிறது 100% உண்மை. இதோ பாரு குமாரி, குடும்பம், வேலை, வருமானம், இப்படி இதை சாக்கா வச்சு தான் நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ண பார்க்குறாங்க. வேதா சொல்கிற மாதிரி நாம் கொஞ்சம் எதிர்த்தாதான் சரி வரும் என்றாள் மலர். சரி சரி, ரொம்ப லேட் ஆகுது பாருங்க, வாங்க போய் படுப்போம் என்ற ரேகா கூற, ரேகா, உனக்கும் எங்கள் மேலே எந்த கோவமும் இல்லையே, எங்களை வெளியில் அனுப்ப மாட்டீங்கல்ல என்ற குமாரியிடம், சி என்ன பேசுகிற குமாரி நீ? இந்த விஷயம் ஓனருக்கு தெரிஞ்சு உங்களை காலி பண்ண சொன்னாலும் உங்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் என்ற ரேகா கூற, ரொம்ப தேங்க்ஸ் ரேகா என்றாள் குமாரி. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நோ சாரி நோ தேங்க்ஸ், வாங்க டைமுக்கு படுப்போம் என்ற ரேகா கூற அனைவரும் மகிழ்ச்சியாக உறங்க சென்றனர். ஆனால் மலருக்கு உறக்கம் வரவில்லை. மாறாக வேதா மற்றும் குமாரியின் காதல்தான் கண்முன்னே வந்து சென்றது. காதல் யாருக்கு யார் மேல் எப்படி எந்த சூழ்நிலையில் வரும் என்று யாருக்கும் தெரியாது. அப்படித்தான் நம் காதலும் என்று யோசித்தவள் நம் காதலையும் கூடிய விரைவில் இவர்களிடம் கூறிவிட வேண்டும் என்று நினைத்து வெட்கம் நிறைந்த புன்னகையுடன் உறங்கினாள். மறுநாள் காலை எழுந்த மலர் வழக்கமான சுறுசுறுப்புடன் வேலைக்கு செல்ல அவள் போகவிருக்கும் ரயிலையும் பிடித்துவிட்டாள். ஆனால் அவளின் பார்வை சோகமாக அரவிந்தை காணவில்லை. கூட்டத்திற்கு நடுவில் திடீரென்று தெரிவான் என்று இடம் கிடைத்தும் அமராமல் அவளின் கண்கள் அவனையே தேட அவன் எங்கும் இல்லை.
தேடி தேடி பூத்து போன கண்கள் நீரை சிந்த அவள் இறங்கும் இடமும் வந்துவிட்டது. முதல் முறை காதலின் ஆழமான வலியையும் அவஸ்தையையும் உணர்ந்தவள் தனது கண்ணீரை மறைத்து கொண்டு சோகமுடன் வேலைக்கு சென்றாள். அரவிந்தை பார்க்காத அன்றைய நாள் அவளுக்கு பிடிக்காத நாளாகவே மாறிவிட்டது. மாலை வீட்டிற்கு வந்தவள் தோழிகளிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் இருக்க இப்படியே 3 நாட்கள் ஆகிவிட்டது. அவள் வாழ்வில் சோகம் சூழ்ந்தது போல அவளுக்கு இந்த வாழ்க்கையே தற்போது வெறுத்துவிட்டது. இவள் என்ன ஓட்டங்கள் என்னதான் நாட்களை நகர்த்த விடாமல் தடுத்தாலும் நாட்கள் நகர்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு சென்று வருமானம் ஈட்ட வேண்டும் என்று நினைத்த மலர் ஆனால் தற்போது அரவிந்தை பார்த்துவிட மாட்டோமா என்ற ஏக்கத்தில் ஒவ்வொரு நாளும் ரயிலை தவறவிடாமல் சென்று கொண்டிருக்கிறாள். இப்படி பல நாட்கள் நகர்ந்து விட்டது. அன்றும் அவள் வேலைக்கு வீட்டை விட்டு புறப்பட அப்போது ஓனரம்மா ஒரு பூனைக்குட்டியை கொஞ்சுவதை பார்த்தாள். என்னம்மா கையில பூனைக்குட்டியை வச்சிருக்கீங்க? நீங்க பொதுவா எதுவும் வளர்க்க மாட்டேன்னு சொன்னீங்க என கேட்க, அது ஒன்றும் இல்லை மலரு, இந்த மனுஷன் வாக்கிங் போகும்போது இந்த பூனையை கூட்டிட்டு வந்தாரு. காலில் அடிபட்டு கத்திக்கிட்டு இருந்தது. அதான் இங்கே தூக்கிட்டு வந்து முதலுதவி பார்த்து சாப்பாடு போட்டாரு. அப்புறம் கொண்டு போய் விட சொல்லிட்டேன். அவரும் விட்டுட்டாரு. ஆனால் மறுபடியும் இந்த வீட்டை கண்டுபிடிச்சி எப்படியோ இங்கே வந்துட்டு அதை துரத்த மனசு இல்லாமல் வந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டோம். அப்பப்போ சாப்பாடு வச்சா சாப்பிடும். அவர் வாக்கிங் போனால் பின்னாடியே போயிட்டு வரும். ரொம்ப நல்ல பூனை என்று மீனாட்சி கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த பூனை மலரின் பக்கம் வந்தது. அதை தூக்கியவள் சிறிது நேரம் கொஞ்சிவிட்டு அதற்கு முத்தமிட்டவள், என்ன பேர் வச்சிருக்கீங்க என கேட்டாள். பேரெல்லாம் எதுவும் வைக்கலமா, நீ வேணும்னா ஒரு நல்ல பேரா வையி என்றாள் மீனாட்சி. சிறிது நேரம் யோசித்தவள் அரவிந்தை ஞாபகப்படுத்தி கொண்டு அழகன் என்ற பெயரை வைத்தாள். பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு. நான் கூட மாடலா ஏதாவது வைப்பேன்னு நினச்சேன் என்ற மீனாட்சி கூற, சரிங்கம்மா வேலைக்கு நேரமாகுது, அப்போ நான் கிளம்புறேன் என்று கூறியவள் பூனையிடம், அழகா நான் வேலைக்கு கிளம்பணும், நைட்டு வந்து உன் கூட விளையாடுறேன் சரியா என்றவள் மீண்டும் அந்த பூனைக்கு முத்தமிட்டு வேலைக்கு புறப்பட்டாள். அடுத்த நொடியே அந்த பூனையும் அவளை பின்தொடர, ஐயோ அழகா நீ என் கூட எங்கு வர என்று அதை தூக்கி வீட்டினுள் விட்டு அவள் செல்ல மீண்டும் அந்த பூனை அவளை பின்தொடர்ந்தது. அம்மா மலரு, அதை நீ தூக்கி கொஞ்சிட்டல்ல, இனிமே அது உன் கூட தான் வரும். நீ எங்கே போனாலும் உன் கூட தான் வந்துக்கிட்டே இருக்கும். பரவாயில்லை மலரு, நீ போ. நீ ட்ரெயின் ஏறினதும் அது தானாக வீட்டுக்கு வந்துடும். பயப்படாமல் போ, அது உன் பின்னாடி வரட்டும் என்ற மீனாட்சி கூற அவளும் அந்த பூனையுடன் புறப்பட்டாள். அதனுடன் பேசிக்கொண்டே அவள் செல்ல ரயில் நிலையம் சேர்ந்தாள். அழகா நீ வீட்டுக்கு போ, நான் ட்ரெயினில் ஏற போகிறேன் என்றவள் கூற அது அவளையே பார்த்து கொண்டு நின்றது. அழகா வீட்டுக்கு போ, உன்னை ட்ரெயின்லலாம் ஏற்ற மாட்டாங்க என்றவள் கூறிக்கொண்டிருக்க ட்ரெயினும் வந்துவிட்டது. கூட்டத்தில் அவள் ஏற அந்த பூனையும் அவளுடன் ரயிலில் ஏறியது. அதை கவனிக்காதவள் கூட்ட நெரிசலில் உள்ளே சென்றாள். அவள் உள்ளே செல்ல அவள் கண்கள் எப்போதும் தேடியது அவளின் காதலனை. என்றாவது பார்த்துவிட மாட்டோமா என்ற ஏக்கம் அவள் கண்களில் தெரிய கண்களில் நீர் கசிந்தது. இங்கு அரவிந்த் வீட்டில் அரவிந்தின் தம்பியான அறிவழகன் வேலைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். வேலைக்கு தயாரானவன் அறையில் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கொண்டிருக்கும் தன் அம்மாவிடம், அம்மா நானும் அப்பாவும் வேலைக்கு கிளம்புறோம். காலை சாப்பாடு மதிய சாப்பாடு ரெண்டையும் சமைச்சு வச்சுட்டேன். பார்வதி அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. அவங்க வந்து உங்களை பார்த்துப்பாங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்று அறிவழகன் கூற அவன் அம்மாவின் கண்களில் கண்ணீர். அதை துடைத்தவன், அம்மா நடந்ததையே எவ்வளவு நாள் தான் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சமாவது வெளியில் வாங்க. எனக்கும் அப்பாவுக்கும் உங்களை விட்டா யார் இருக்கா என்றவன் கூறிவிட்டு நகர அவன் கண்களில் நீர் பெருகியது. இங்கு வேலைக்கு தயாரான அறிவழகனின் அப்பா தன் மூத்த மகன் அரவிந்தின் உருவப்படத்திற்கு மாலையிட்டு விளக்கு ஏற்றி வேண்டிக் கொண்டிருக்க அறிவழகனும் தன்னை படிக்க வைத்து ஆளாக்கிய அண்ணனை கண்ணீர் பெருக கும்பிட்டான். ஆம், அரவிந்த் சாலை விபத்தில் இறந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. தான் பெற்ற மகன் இறந்த செய்தி கேட்ட அவன் அம்மாவிற்கு பக்கவாதம் வந்துவிடவே குடும்பமே விதியால் விளையாடப்பட்டு விட்டது. பிறகு ஹெல்மெட்டை எடுத்த அறிவழகன் தந்தையை அழைத்து கொண்டு அண்ணன் வாங்கி கொடுத்த பைக்கில் வேலைக்கு புறப்பட்டான். இங்கு அரவிந்த் இறந்த செய்தி தெரியாத மலரோ என்றாவது அரவிந்த் வருவான் என்று இன்றளவும் அந்த ரயிலில் அவள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறாள்.
அவள் இறங்கும் இடம் வர அரவிந்தை காணாத கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டவள் ரயிலை விட்டு இறங்க அவள் பெயர் வைத்த அழகு நின்ற பூனையும் அவளை பின்தொடர்ந்து இறங்கியது. இவர்களின் காதல் கைகூடவில்லை என்றாலும் அவள் உயிர் உள்ளவரை இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். மறுஜென்மத்தை நம்புவர்களுக்கு அந்த பூனை அரவிந்தாக தெரிவதில் ஆச்சரியமில்லை. இந்த கதையோட எண்டிங் சோகமாக அமையணும்னு தான் இப்படி எழுதினேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். தேங்க்யூ.